சிஸ்டர் டி ஸ்டீவன் சுபா அவர்கள் சுபா ஸ்டீவன் அவர்கள் வந்து வாசிப்பார்கள். சங்கீதம் 100. நம்ம தேர்ந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 100 மாறி மாறி வாசிக்கலாம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 100. பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். கர்த்தரே தேவனென்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. ஆமென். அல்லேலூயா. சங்கீதம் 100 சோத்திர சங்கீதமாக காணப்படுகிறது. நாம் 11 மாதங்களை கடந்து இந்த வருஷத்தில் கடைசி மாதத்திற்காக வந்திருக்கிறோம். தேவன் கண்ணின் மணியை போல இது நாள் வரை பாதுகாத்திருக்கிறார். நம்ம பிள்ளைகளை பாதுகாத்திருக்கிறார். நம்ம ஊரில் இருக்கிற உறவினர்களை பாதுகாத்திருக்கிறார். எவ்வளவோ காரியங்கள் தெய்வ சமூகத்தில் வரும்போது தேவன் சொல்கிறாரு, பூமியின் குடிகளின் எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். சேன்பால் சர்ச்சில் இருக்கிற விசுவாசிகளே, நீங்கள் கம்பீரமாய் தேவனை நோக்கி பாடுங்கள். ஏன்னா அவர் என்ன பண்ணுறாரு, உங்கள் குடும்பங்களை அவர் பாதுகாக்கிறார். நம்ம துதியோடு அவர் சமூகத்துக்கு வர வேண்டும். அது மட்டும் சொல்ல, மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்க. ஆழ்ந்த சத்தத்தோடு அவர் சன்னதி முன் வாருங்கள். பாருங்க, மகிழ்ச்சி இல்லாமல் நீங்கள் நம்ம ஒரு நாளும் தேவ சமூகத்தை வரக்கூடாது. நம்ம எவ்வளோதான் பாரங்கள் இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம், கண்ணீர்கள் இருக்கலாம், கவலை இருக்கலாம், அதை எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் கொடுக்கும் பொழுது தேவன் அதை மகிழ்ச்சியாக மாற்றுவார். அல்லேலூயா. நீங்கள் மனுஷர்கிட்ட கொடுத்தீங்கன்னா 4 பேரை சொல்லி தூத்தி திரிஞ்சு தான் இருப்பாங்க. அதுவும் இல்லை, நீங்கள் கர்த்தரை தேவன் என்று அறியுங்கள், அவரே உங்களை உண்டாக்கினார். இன்னைக்கு தேவனை வந்து நமக்கு சுவாசத்தை கொடுத்துருக்கிறாரு, அவர் நம்மளை உண்டாக்கி இருக்கிறாரு, இந்த தேசத்தில் கொண்டு வந்திருக்கிறாரு, நல்ல வேலையை கொடுத்துருக்கிறாரு, நல்ல கையின் பிரயாசங்களை ஆசீர்வச்சிருக்கிறாரு, உங்கள் பிள்ளைங்களை ஆசீர்வச்சிருக்கிறாரு. அவர் தான் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, அவர் ஆடுகள் என்று சொல்கிறார். அப்போ நம்மளுடைய தேவன் மேய்ப்பர் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம் ஆடுகள் என்றால் அவர் மேய்ப்பராக இருக்கிறார். அவர் வாசஸ்தலங்களை துதியோடும் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதிக்க போகிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை அவருடைய உண்மைக்கு தலைமுறை தலைமுறைக்காக இருக்கிறதுன்னு சொல்றார். நம்ம ஒவ்வொரு நாளும் தேவனுடைய அன்பை ருசி பார்க்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம். இருந்தாலும் நமக்குள்ள ஒரு சோர்வு பாடுகள் எல்லாம் வருது. அப்போ அந்த உயிரான அந்த தேவனை, நமக்குள்ள சுவாசிக்கிற அந்த தேவனை, நமக்கு சுவாசத்தை கொடுக்குற அந்த தேவனை, நம்ம வாழ்க்கையில் எந்த பிரச்சனை இருந்தாலும் அவர் பாதத்தில் வைக்கிற அந்த தேவனை என்ன பண்ணும், நம் முழு மனதோடு அவர் ஆராதிக்க வேண்டும், மகிழ்ச்சியோடு அவர் ஆராதிக்க வேண்டும். அதுதான் தேவன் விரும்புகிறார். தேவன் சொல்றார், என் உயிரான இந்த உயிரை நம்ம இயேசு கிறிஸ்து, இந்த உயிர் வந்து யார் கொடுத்தது? இயேசு கிறிஸ்து கொடுத்தது. அதை நம்ம நினைக்கணும். அதனால நம்ம பாடுவோம், என் உயிரான உயிரான இயேசுவேன்னு பாடலாம். உயிரான உயிரான
வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். இரவு பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கிறே. இரவு பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கிறே. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். தேவன் பாருங்க, அந்த உயிரான இயேசு கிறிஸ்து நம் மத்தியில் இருக்கும் பொழுது நமக்கு எந்த ஒரு பயம் இல்லை. தேவன் சொல்றாரு, உங்கள் சாபங்களா, உங்களை பிரச்சனைகளா, தீராத வேலை இல்லையா, கண்ணீர்களா, போராட்டமா, குடும்பத்தில் மன அழுத்தங்களா, நீ எல்லாவற்றையும் அவர் சமூகத்தில் மகிழ்ச்சியோடு வைங்க. ஏன்னா கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள் அவர் சொல்லியிருக்கிறார். எவரிதிங், உங்கள் பாடுகளை, உங்கள் பிரச்சனைகளை, உங்கள் போராட்டங்களை அவர் சமூகத்தில் வைக்கும்போது தேவன் உங்களுக்கு விடுதலை தருகிறவராக இருக்கிறார். அவர் ஒருவர் மட்டுமே விடுதலை. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒரு நாளும் தள்ளாட விட்டார். இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்ட நம்ம நீதிமானாக இருக்கிறோம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். நம்முடைய காரியங்களுக்கு எல்லாம் அவர் தான் ஜெயம் தருகிறவர். நம்ம கையில் உள்ள இந்த வேதத்தை உயர்த்தி நம்ம தேவனை மகிமைப்படுத்தணும். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு. தாம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை, இயேசுவை நேசிக்கிறேன். தேவன் பாருங்க, வாழ்த்து கொண்டே இருக்கலாம், துதித்து கொண்டே இருக்கலாம், சோத்திரங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். சோத்திரத்தினால என்ன பண்ணும்? கிருபைகள் பெருகும். ஒவ்வொரு நாளும் சோத்திரிக்கணும். அப்பா பிதாவே சோத்திரம் என்று ஆரம்பித்து தேவனுடைய ஒவ்வொரு வாழ்க்கையில் செய்கிற ஒவ்வொரு காரியங்களுக்காக நன்றி. என் பிள்ளைகளை பாதுகாத்திரே சோத்திரம், என் குடும்பத்தை பாதுகாத்திரே சோத்திரம். தேவனுடைய வழிகளை எங்களை ஆலோசனைகளுக்கு சொல்லுபவரே சோத்திரம். தீங்குக்காக எங்களை விலக்கி காப்பவரே சோத்திரம். எங்களுக்கு ஒரு சோதனை வராதபடி வேலை ஸ்தலங்களை பாதுகாப்பவரே சோத்திரம். அதிகாரி கண்களை தயவு இரக்கத்தை தருபவரே சோத்திரம். எங்களுக்காக வழக்காடுவரே சோத்திரம். எங்களை கர்த்தாவை மூடி மறைத்து அடைக்கலமா வைப்பவரே சோத்திரம். உன்னதமான நிழலை எங்களை வைத்து காப்பவரே சோத்திரம் என்று நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அந்த தேவனை துதித்து துதித்து பாடும் பொழுது அவர் நன்றியால் நம்ம உள்ள நிரம்பும். நம்ம நன்றியால் தேவனை எப்பொழுதும் நம்ம சாட்சி உள்ளவர்களாக இருக்கணும், நன்றி சொல்கிறவராக இருக்கணும். நம்ம ஆலயத்துக்கு வரும்பொழுது நன்றி உள்ள இதயத்தோடு வரணும். நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ நாட்கள் அவர் எவ்வளோ காரியங்களுக்கு நமக்காக நம்மளை பாதுகாத்து, இவர்கள் என் ஜனங்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. அந்த தேவனை நோக்கி நம்ம நன்றியா துதிப்பாடு என்று பாடலாமா?
இயேசுவை நாவாலே என்றும் பாடு, நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே திகைத்திடாதே, துதியினால் எழுந்து விடாவே. கலங்கிடாதே திகைத்திடாதே, துதியினால் எழுந்து விடும். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவை நிழலுண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவை நிழலுண்டு. பாடிடுவோம் துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். பாடிடுவோம் துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. ஒளியால் நம்மை எடுத்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். ஒளியால் நம்மை எடுத்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். இயேசு என்னும் நாமம் உண்டு, என்றே ஜெயித்திடுவோம். இயேசு என்னும் நாமம் உண்டு, என்றே ஜெயித்திடுவோம். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. சோத்ரம் 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 சோத்ரம். நன்றி 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 அப்பா, சோத்தரிக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, எங்கே 2 பேர் 3 பேர் இருக்கிற அவங்க மத்தியில நான் இருக்கிறேன்னு சொல்றாரு. இங்க நம்ம 100 பேருக்கு மேல இருக்கிறோம். தேவன் நம்ம மத்தியில இருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசிங்க, அவர் எங்கேயோ இல்லை, இங்கதான் தேவ சமூகத்துல வீட்டிருக்கிறார். தேவன் சமூகத்துல வீட்டிருக்கிறார். அவர் இங்க உலாவுகிற தேவனாய் இருக்கிறார். தேவனை நீங்கள் உண்மையோடு தேடும் பொழுது, அவர் உண்மையோடு அவர் ஆராதிக்கும் பொழுது, தேவன் உங்கள் இதயங்களே வாசம் செய்பவராக இருப்பார். அல்லேலூயா. நம்ம கரங்களை கட்டி தேவனை மையப்படுத்துவோம். சோத்ரம் 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 சோத்ரம். தேவன் என்றென்றும் சதா காலங்களும் நம்மோடு இருக்கிற தேவன். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா. தேவன் ஒரு நாளும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, பலம் கொண்டு திடமனதா இரு என்று சொன்ன தேவன். இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தின தேவன் இப்பொழுது நம்மளை வழி நடத்தி கொண்டுதான் இருக்கிறார். அல்லே, ஒரு நாள் உங்கள் காரியங்கள் எல்லாம் சரியாக தேவன் மாற்றுவார். உங்கள் குறைவை தேவன் நிறைவாக்குவார். உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார். நீங்கள் கீழாமல் மேலாவீர்கள்.
ஏன்னா தேவனை விசுவாசித்து நடக்கிறபடினால, உண்மையான தேவனை ஆராதிக்கிறபடினால, நமக்காக ரத்த சிந்தினவரை மீட்டவரை நீங்க தொழுது கொள்கிறபடினால தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். உங்க ஆவி, ஆத்மா, சரீரத்தை ஆசீர்வதிக்கிற தேவன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆத்மாவே நன்றி சொல்லு. தேவன் செய்த எவ்வளோ காரியங்கள் ஒவ்வொருக்கும் உங்களுக்கு இதை செய்திருக்கிறார் தேவன். இந்த ஆத்மா முழு இதயத்தோடு நீங்க நன்றி செலுத்துகிற பிள்ளைகளாக நம்ம பாடி தேவனை துதிப்போம். ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடு. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடு. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகொலில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகொலில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடு. கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகின்றார். கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடு. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடு. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடு.
சோத்திரம் 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 அல்லேலூயா. ஆண்டவர் இது நாள் வரை எங்கள் ஆத்துமாவை கத்தாவே எல்லா விதத்திற்கும் எங்களை விலக்கி மீட்டு காத்து கொண்டவரே சோத்திரம். எவ்வளோ ஜனங்களை பார்க்கலும் எங்களை தேவன் விசேஷத்தமா எங்களை மூடி மறைத்திருக்கீங்க சுவாமி. இப்ப ஆண்டவரே எங்க கூட இருந்தவங்க இப்ப இல்லை சுவாமி, எவ்வளோ பேர் இல்லை. ஆனா தேவன் எங்களை பாதுகாத்து கண்ணின் மணியை போல பாதுகாத்து ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே உம்முடைய கிருபைகள் எங்கள் மேல் இருந்ததற்காக சோத்திரம். ஆண்டவரே உன் கரம் எங்கள் மேல் இருந்ததற்காக சோத்திரம். ஆண்டவர் இந்த தேசத்தில் அந்நிய தேசத்தில் தேவனை நம்பி வாழ்ந்திருக்கிறபடினால கர்த்தாவே எங்களை மூடி மறைத்து பாதுகாத்து இத்தனை வருடம் கர்த்தாவே 2026 காண தேவன் எங்களை கிருபை பாராட்டிருக்கீங்களே, கோடான கோடி சோத்திரம் சுவாமி. ஆண்டவர் எவ்வளோ போராட்டங்கள், எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ கண்ணீர்கள் எல்லாவற்றிலும் இந்த தேவன் விடுதலை கொடுத்தார். ஆமென். கரங்களை தட்டி தேவனை சோத்தரிக்கலாம். சோத்ரம் 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 சோத்ரம். ஒரு நாள் உங்களை கைவிடாத தேவன். குறுகி போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. தேவன் உங்களை எப்போது நினைத்திருக்கிறார், உங்களை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறார். உங்களை கண்ணின் மணியை போல உங்களை தொடுகிறவன் அவர் கண்மணியை தொடுகிறது போல அப்படிப்பட்ட பாதுகாப்பில் வைத்திருக்கிறார். ஒரு நாளும் தேவன் உங்களை விட்டு விலகாதவராக இருக்கிறார். அந்த தேவனை முழு மனதோடு அதான் சொல்ற, பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். அவர் ஒருவர் மட்டும்தான் புகழ்ச்சியோடும் ஆனந்தத்தோடும் சந்தோஷத்தோடும் அவர் சந்நிதி முன் வாருங்கள். அவர் தான் தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அவர் தலைமுறை தலைமுறையாக உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சோத்ரம். எல்லாம் நம்மளை கண்களை மூடி ஜெபிக்கலாம். சோத்ரம் சோத்ரம். வானத்தை சிங்காசனமாகும் பூமியை பாதபடமாக கொண்டு அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே எங்கள் மத்தியில் நீ வாசம் செய்திருக்கிறபடினாலே சோத்தரிக்கிறோம். இந்த ஜனங்களுக்கு தேவையான மன்னாவை கொடுக்க போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். பலப்படுத்துறீங்களே இந்த ஜனங்களை கர்த்தாவே சோத்திருக்கிறோம். ஒரு நாள் இந்த ஜனங்கள் கர்த்தாவே கீழாம மேலான வைத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜனங்களுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பிள்ளைகளை பாடவும் துதிக்கவும் தேவ சமூகத்தில் ஓடி வரவும் தேவன் உதவி செய்தீர்களே சோத்திரம். ஆலய பிராணனில் இவர்கள் செழித்திருக்க தேவன் உதவி செய்வதற்காக சோத்திரம். கர்த்தரை நம்புறவனோ செழிப்பான் என்கிற பிரகாரம் இந்த பிள்ளைகளை செழிக்க செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா கோடான கோடி சோத்திரம் கர்த்தாவே. மீதியான பகுதி எல்லாம் உன் பாதப்படிகளை வைக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடன் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்று தான் நான் முதல் முறையாக ஆராதனை கலந்து கொள்கிறவர்கள் இருந்தால் தயவு செய்து ஒரு நிமிடம் எழுந்து நிற்குமாறு மிக பணியுடன் கேட்டுக்கொள்கிறோம். யாராவது புதுசாக வந்திருந்தால் ஓகே, அவர் நம்ம கரங்களை தட்டி அவரை வரவேற்போம். தொடர்ந்து சபைக்கு வாருங்கள். சபையில் வருவ நிமித்தம் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரதர் தொடர்ந்து வாங்க சர்ச்சுக்கு, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அமருங்க, உட்காருங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த இடத்தில் வைத்து செயின்ட் பால் சர்ச் மாலை 4 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் ஆராதனை நடைபெறும். அதுபோல் நேற்று மாலை சங்கிலி தொடர் ஜெபம் நடைபெற்றது. நேற்று மாலை 6 மணியிலிருந்து இன்று காலை 6 மணி வரைக்கும் ஜெபித்த அனைவரும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக அவரை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வாரம் பிறந்த நாள் கொண்டாடுபவர்கள் செல்வன் நயோமி வேலுராமர், சகோதரி விஜயா ஆண்டனி, செல்வன் ஜோயல் ஜஸ்டின், சகோதரி சசிகலா வேலுராமர், சகோதரி மேரி ஹனி ஷீவா ராணி வெங்கடேஷ், செல்வன் கிஃப்டின் ஏஞ்சல் கிதியோன் ராஜ், சகோதரி கிளாடிஸ் பாப்பி சிவகுமார். இவர்கள் பிறந்தநாள் கொண்டாடுகிறார்கள். திருமண நாளை கொண்டாடுகளை பார்ப்போம். திருமதி திரு தாஸ் கருணா மரியா குளோரி, திருமதி திரு வேலுராமர் சசிகலா, திருமதி திரு கிறிஸ்டோபர் தேவராஜ் ஸ்னேகா லதா, திருமதி திரு நக்கீரன்
ஜெமுலா ஜாய்ஸ், திருமதி திரு டி ஸ்டீவன் சுபா. பிறந்த நாளையும் திருமண நாளையும் கொண்டாடுவதை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆசீர்வதிக்கும் தேவன் நம் ஆசி பொழிந்திடும் நேரம். ஆசீர்வதிக்கும் தேவன் நம் ஆசி பொழிந்திடும் நேரம். பெருக்கத்தை அளித்திடும் தேவன் உன்னை பெருக செய்வார் வருடம். பெருக்கத்தை அளித்திடும் தேவன் உன்னை பெருக செய்வார் வருடம். பலத்தின் மேல் பலமே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே உன் வாழ்வில், பரிசுத்தம் பரிசுத்தமே. பலத்தின் மேல் பலமே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே உன் வாழ்வில், பரிசுத்தம் பரிசுத்தமே. ஆசீர்வதிக்கும் தேவன் நம் ஆசி பொழிந்திடும் நேரம். ஆசீர்வதிக்கும் தேவன் நம் ஆசி பொழிந்திடும் நேரம். பெருக்கத்தை அளித்திடும் தேவன் உன்னை பெருக செய்வார் வருடம். பெருக்கத்தை அளித்திடும் தேவன் உன்னை பெருக செய்வார் வருடம். நாளை சனிக்கிழமை ஓய்வு நாள் பாடசாலை நமது ஜெப வீட்டில் வைத்து மாலை 3:30 மணி முதல் 5:30 மணி வரை நடைபெறும். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை அனுப்பி வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த இடத்தில் செயின்ட் பால் ஆலயத்தில் வைத்து மாலை 5 மணி முதல் 6:30 மணி வரை ஆராதனை நடைபெறும். அதன் பிறகு கேரல்ஸ் நடைபெறும். கிறிஸ்மஸ் காலத்தில் நம்ம சபை மூலமாக இந்திய தேசத்துக்கு தாய் சபைக்கு அனுப்பும் உதவித்தொகை டிடி, இதனுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் பிரதர் ஜான்சன்கிட்ட பெற்றுக்கொள்ளுங்கள். வருகின்ற வெள்ளிக்கிழமை 12/12/2025 அன்று பிற சபைகள் கூடி கிறிஸ்மஸ் பாடல் ஆராதனை இங்கு நடைபெறும். வருகின்ற வெள்ளிக்கிழமை அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு காரியம், குவைத்தில் சில சூழ்நிலைகள் நிமித்தமாக சரியில்லாத ஒரு சூழ்நிலைகள் காணப்படுகிறது இப்பொழுது. அதனால் நமது ஜெப வீட்டை வந்து எந்தவித கூடுகையும் ஆராதனையும் தற்காலிகமாக நடைபெறாது என்பதை சொல்கிறோம், அதை தெரிவித்துக் கொள்கிறோம். அதனால் இந்த காரியங்கள் ஃபேமிலி ப்ரேயர் மீட்டிங் மற்ற மீட்டிங்ஸ்லாம் நடைபெறாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இது பின்னர் அறிவிக்கப்படும், மற்ற எப்பொழுது ஆராதனை நடைபெறும் என்ற காரியங்கள் எல்லாம். ஓகே, கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். ஜெபம். தேவன் இந்த 11 மாதங்களிலிருந்து 12 மாதம் இந்த வருஷம் முழுவதும் நம்முடைய கண்ணீர் மணி போல காத்திருக்கிறார். கடந்த நாட்களில் நம்ம ஏற்பட்ட கண்ணீர், கவலை, துயரங்கள் இதிலிருந்து நம்மளை விடுதலை கொடுத்துருக்கிறாரு. அதுவும் இல்லாமல் நம்ம பிள்ளைங்களை நல்ல ஒரு நிலையில் வச்சுருக்காரு. இன்றைக்கி எல்லா பிள்ளைங்களும் நல்லா தான் இருக்கிறாங்க ஆண்டவர் சமூகத்தில். ஏன்னா சபையானது ஜெபித்து கொண்டே இருக்கிறாங்க. ஒரு கூட்டம் என்ன பண்ணுறாங்க, எந்த நேரமும் உங்களுக்காக ஜெபித்து கொண்டே இருக்கிறாங்க. அதனால தான் இந்த தேவன் அந்த சபையை நாலு ஒருவனம் மேலொருவனமாக ஆசீர்வதித்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் மற்ற சபையை காட்டிலும் நம்ம சபை விசேஷத்தமான சபையாக இருக்கிறது. நம்ம தொடர்ந்து ஜெபிக்கிற சபையாக காணப்படுகிறது. நம்ம மத்தியில் இருக்கிற ரவிஜான் பீட்டர் வந்து
நம்ம சொல்லப்பட காரியங்களுக்காக ஜெபிக்க இருக்கிறார். இப்போ உலகமே நிறைய மாற்றங்களை ஏற்பட்டு இருக்குது. நம்ம அண்டைய மாநிலமான இலங்கையில் அநேகர் பேர் நம்ம கேள்விப்படும் ரொம்ப மோசமான நிலச்சரிவினாலும் ஒரு பேரிடரால் ஏற்பட்டு அநேக பேர் இறந்து போயிட்டாங்க. அவங்களோட துயரத்தை துடைக்கும்படியாகவும், அதேமாரி நம்ம இந்திய தேசத்திலும் பரவலாக எல்லா இடங்களும் மழை வெள்ளங்கள் ஏற்பட்டு துயரத்தோடு காணப்படுகிறாங்க. இந்த இயற்கை சீற்றங்களிலிருந்து பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாக, ஜனங்களை பாதுகாக்கும்படியாக, அதற்காகவும் அப்புறம் நம்ம பிள்ளைங்க வருகின்ற பிள்ளைங்க 10th +2 அரசு தேர்வு எழுத இருக்கிறாங்க. நம்ம அது இப்பொழுது நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கணும் நம்ம சபை பிள்ளைகளுக்காக. அதற்காகவும் இந்த வருஷம் இருந்து நம்ம அடுத்த வருஷத்துக்கு போக போகிறோம். தேவன் நம்மளை இன்னும் பலப்படுத்தணும், மகிமை மேல் மகிமைப்படுத்தணும், பரிசுத்த மேல் பரிசுத்தப்படுத்தணும், கிருபை மேல் கிருபை பெறணும். இந்த சபையில் எல்லாரும் ஒரு மனதோடு தேவனை ஆராதித்து உயர்த்துகிற பிள்ளைகளாக மாறணும். இந்த காரியங்களுக்காக ரவிஜான் பெற்று ஜெபிக்கும் போது நம்ம அவரோடு சேர்ந்து ஜெபிக்கலாம். ஜெபிக்கலாம். தேடி வந்த மனிதர்களின் தேவைகளை அறிந்தவராய் தினம் தினம் அற்புதம் செய்தீர். தேடி வந்த மனிதர்களின் தேவைகளை அறிந்தவராய் தினம் தினம் அற்புதம் செய்தீர். ஐயா தினம் தினம் அற்புதம் செய்தீர். ஐயா தினம் தினம் அற்புதம் செய்தீர். நீ நல்லவர், சர்வ வல்லவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர். உன் இரக்கங்களுக்கு முடிவே இல்லை, உன் அன்பிற்கு அளவே இல்லை. உன் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, அன்பிற்கு அளவே இல்லை. அவை தினம் தினம் புதிதாயிருக்கும், அவை தினம் தினம் புதிதாயிருக்கும். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி 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 ஆண்டவரே. கிருபையாய் கர்த்தாவே சோத்திரமண்டவரே கொடுத்த சபைக்காக நன்றி அப்பா. பிழைக்க வந்த தேசத்தில் எங்களுக்கென்று சொந்த மொழியில் உம்மை ஆராதிக்கும்படி, உம்மை தொழுது கொள்ளும்படி, அதில் தினமும் கர்த்தாவே சுத்திரிக்கிற ஆண்டவரே ஜெபக்கூட்டில் கலந்து கொள்ளும்படி, வாரந்தோறும் நடக்கிற இந்த ஆராதனையில் கலந்து கொள்ளும்படி கர்த்தர் பாராட்டி வருகிற வெளியேறப்பட்ட கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எப்பெல்லாம் நோக்கி பார்த்தோமோ அப்பெல்லாம் எங்கள் முகங்களை பிரகாசிக்க பண்ணினீரே, சோத்திரிக்கிற ஆண்டவரே. ஒரு குறைவுமின்றி கர்த்தாவே சோத்திரிக்கிற ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே உம்முடைய அன்பினாலும் உம்முடைய இரக்கத்தினாலும் உம்முடைய கிருபையினாலும் அப்பா ஆற்றி தேற்றி வருகிற எல்லாவித ஆசீர்வாதத்துக்காக நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே. அக்னி ஸ்தம்பமாக மேகஸ்தம்பமாக கர்த்தாவே உம்முடைய கிருபை எங்கள் கூடவே இருப்பதற்காக நன்றியோடு துதிக்கிறோம், சோத்திரிக்கிற ஆண்டவரே. சிங்கக்குட்டிகள் கூட தாட்சி அடைந்து பட்டினியா இருக்கும் கர்த்தாவே. உம்மை தேடுகிற எங்களுக்கு எந்தவித குறையும் இல்லாமல் எல்லாவற்றிலும் நிற்பகிற தெய்வமாக எங்கள் வாழ்க்கையில் கடந்து வருகிற எல்லாவித கிருபைகளுக்காக நன்றி துதிக்கிற ஆண்டவரே. சோத்திரம் ஏசப்பா, சோத்திரம் 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 கர்த்தாவே. ஏசப்பா கொடுக்கப்பட்ட ஜெப குறிப்புக்காக நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா சோத்திரிக்கிற ஆண்டவரே. அண்ட சராசரங்களை படைத்த சகலத்தையும் படைத்த தெய்வம் நீங்க ஆண்டவரே. ஆனாலும் கர்த்தா இந்த நாட்களில் ஏற்படுகிற கர்த்தாவே சோத்திரிக்கிற ஆண்டவரே, இந்த கர்த்தாவே இயற்கை சீற்றத்திற்காக நோக்கி நாங்கள் பார்க்கிறோம், சோத்திரிக்கிற ஆண்டவரே. குறிப்பாக லங்கை தேசத்தில் காணப்படுகிற அப்பா பெருவெள்ளத்தினால கர்த்தாவே சோத்திரி மழையினால காணப்படுகிற ஏசப்பா அந்த எல்லா இழப்புகளும் கர்த்தாவே அப்பா உம்மால மாத்திரமே சரி செய்ய முடியும் ஆண்டவரே. ஏசப்பா கிருபையாய் கர்த்தாவே மனமிருங்கப்பா. எல்லா பாவங்களும் எல்லா சாபங்களுக்கும் நிமித்தம் வருகிற தண்டனையா இருக்குமானால் கர்த்தர் தாமே மனமிருங்கி கர்த்தாவே ஏசப்பா நினைவே மக்களுக்கு இறங்கினது போல கர்த்தாவே அந்த தேசத்தின் மீது கர்த்தாவே உம்முடைய இரக்கம் பாராட்ட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே எல்லாவித கர்த்தாவே இழப்புகளுக்கும் எல்லாவித நாசங்களுக்கும் மோசங்களுக்கும் கர்த்தாவே இந்த தேசத்தை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. அநேக வருடங்களாக பலவிதமான நெருக்கத்திலேயோ பலவிதமான கஷ்டத்திலேயோ அப்பா அந்த தேசம் அப்பா அடிமையாய் கர்த்தாவே அடிபட்டு கொண்டிருக்கிற காரியத்தெல்லாம் நீர் அறிந்திருக்கிற கர்த்தாவே. அதி சீக்கிரத்தில் நீங்கும்படியான இந்த உபத்திரம் எல்லாம் கர்த்தாவே உமக்கு லேசான காரியம் ஆண்டவரே. அப்படியாய் நீ கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். அதுபோல இந்திய தேசத்தில் சமீப காலமாக கர்த்தாவே அடமழை நிமித்தம் காணப்படுகிற எல்லாவித கர்த்த இழப்புகளுக்காக நோக்கி பார்க்கிறோம் கர்த்தாவே. அப்பா இந்திய தேசம் முழுவதும் கர்த்தாவே உம்முடைய கிருபையினால கர்த்தாவே பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா சோத்திரிக்கிற ஆண்டவரே. இந்த அடர் மழையினால தொடர் மழையினால
கிருபையினால கத்தாவே எந்தவித கத்தாவே அப்பா நோய் தொற்றுகளோ நோய் நிமித்தம் வருகிற கத்தாவே சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, பலவீனங்களோ வந்து கத்தாவே தேசத்தை அலக்கழிக்காதபடி கத்தாவே அப்பா பெய்து கொண்டிருக்கிற எல்லா மழைகளும் கத்தாவே அப்பா இந்திய தேசத்துக்கு வளமைக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாய், விவசாயத்திற்கு ஆதாரமாக இருக்கும்படியாய் கத்தாவே அப்படியே மாற்றி நீ ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஒரு துளி மழை கூட கத்தாவே மனு மக்களுக்கு அப்பா சோத்திரிக்க பேரு இழப்பு உண்டாக்காதபடி கத்தாவே அது ஆசீர்வாதமாய் மாற்றுகிற வல்லமை உம்மிடத்தில் உண்டு கத்தாவே. அப்படியே நீ செய்ய போற கிருபைக்காக நன்றி துதிக்கிறோம் ஆண்டவரே. கிருபையாய் கொடுத்த அகமதி தமிழ் திருச்சபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா ஆராதனைகளும் எல்லா கூடுகைகளும் எல்லா கத்தாவே சோத்திர ஜப கூட்டங்களும் கத்தாவே எஸ்அப்பா தொடர்ந்து நடக்கும்படியான கிருபையாய் கத்தாவே அதில் அநேக தேவ பிள்ளைகள் கலந்து கொள்ளும்படியாய் அநேக பிள்ளைகள் கலந்து கொண்டு உடைய ஆசீர்வாதத்தை தயாளமுள்ள கரத்திலிருந்து ஏராளமான ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் கத்தாவே அப்பா உடைய விசுவாச பெருமக்களுக்கு கத்தாவே நீர் ஆசீர்வாதத்து வருகிற எல்லா ஆசீர்வாதத்துக்காக நன்றி துதிக்க மாட்டவரே. எல்லா நெருக்கத்தையும் பெருக்கமாய் மாற்றி வந்தீங்க. எல்லா நாசங்களுக்கும் மோசங்களுக்கும் வியாதிகளுக்கும் விக்கினங்களுக்கும் கண்ணீருக்கும் கவலைக்கும் துன்பத்திற்கும் தொல்லைக்கும் அப்பா பாவத்திற்கும் சாபத்திற்கும் கத்தாவே அப்பா இந்த சபையும் இந்த சபையில காணப்படுகிற அப்பா விசுவாச பெருமக்களையும் கத்தாவே நீ கண்ணிமை காப்பது போல காத்து வந்தீங்களப்பா. சோத்தரிக்கிறோம் 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 ஆண்டவரே. நீரே மீட்பரும் மெய்ப்பரமாய் இருந்து கத்தாவே நல்ல சமாரியனை போல கத்தாவே அப்பா ஆற்றவும் தேற்றவும் வழிநடத்தி வந்த எல்லா வித ஆசீர்வாதத்துக்காக நன்றி துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான்னு சொன்னீங்களாப்பா. அப்படியா விசேஷத்த ஆசீர்வாதத்தையும் விசேஷத்த பாதுகாப்பையும் தந்த கிருபைக்காக நன்றி துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவனையும் என் கையிலிருந்து பறித்துக் கொள்ள முடியாது என்று சொன்னீங்களப்பா. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உள்ள கையில வரைந்து வைத்து கத்தாவே உம்முடைய பராக்கிரம் செய்கிற வலது கரத்தினால இந்த சபையும் சபை மக்களையும் நீ தாங்கி வருகிற ஏந்தி வருகிற எல்லாரும் ஆசீர்வாதத்துக்கு நன்றி செலுத்துகிறோம் சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கிருபையின் தெய்வமே நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா சோத்தரிக்கிறோம். நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராய் கர்த்தாவே உம்மால் மறக்கப்படாதவர்களாய் எங்களை வைத்திருக்கிற கிருபைக்காக நன்றி துதிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா வருகிற புத்தாண்டு கர்த்தாவே எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தின் ஆண்டாய் இருக்கும்படி கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமான ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எதையோ ஆசீர்வாதம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற நாங்கள் கர்த்தாவே அப்பா கிருபையின் தெய்வமே அப்பா உண்மை போல கர்த்தாவே வாழ்கிற வாழ்க்கையை கற்றுக் கொடுங்க அப்பா. இந்த புத்தாண்டு கர்த்தாவே சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்க சொல்லில் எங்க செயலில் எங்க நடக்கையில எங்க பேச்சில் எங்க வாழ்க்கையில நாங்கள் சாட்சியாய் நிற்கும்படியாய் கத்தாவே ஆவியானவரை கொண்டு கத்தாவே எங்களை வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இருமாப்பான காரியங்கள் பாவமான காரியங்கள் தாவமான காரியங்கள் கத்தாவே மாயான காரியங்களுக்கு நாங்கள் விலகி ஓட பாவத்திற்கும் சாபத்திற்கும் நாங்கள் விலகி ஓட பாவத்தையும் சாபத்தையும் நாங்கள் மேற்கொள்ள கர்த்தர் இந்த புது ஆண்டு எங்களை அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தின் ஆண்டா இருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க அப்பா. சோத்திரிக்கிறோம். உலக விதமான பொருளாதார கத்தாவே ஆசீர்வாதத்தை காட்டில் கத்தாவே அப்பா உண்மை அறிகிற அறிவு எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. அப்பா உண்மை போல வாழ்கிற வாழ்க்கை எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. அப்பேற்பட்ட ஆண்டாய் கத்தாவே உமக்கென்று எளிமை பிரகாசிக்கிற வாழ்க்கையா எங்களுடைய வாழ்க்கையை அமையும்படியாய் கத்த ஆசீர்வதிக்கணும் ஜெபிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்களும் கத்தாவே சபையில் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவ நிமித்தம் கத்தாவே இந்த தேசத்தில் எங்க சபை எளிமை பிரகாசிக்கணும். எங்க வாழ்க்கையில நாங்கள் எளிமை பிரகாசிக்கணும் கத்தாவே. எங்கள் வேலை ஸ்தலத்தில் நாங்கள் எளிமை பிரகாசிக்கணும். நாங்கள் எங்கே சென்றாலும் கத்தாவே உமக்கென்று வாழ்கிற வாழ்க்கையினால கர்த்தாவே எளிமை பிரகாசிக்கிற கிருபையினால அப்பா என்னை ஊற்றி கத்தாவே அப்பா சுடர் விட்டு எரியும்படியாய் கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல கத்தாவே தன் காலத்தில் தன் கனி தருகிற மரமாய் கத்தாவே எங்கள் சபையும் நாங்களும் இருக்கும்படியான ஆசீர்வாதத்தை வருகிற ஆண்டுகளில் தரப்போற கிருபைக்காக நன்றி துதிக்கிறோம். குறிப்பாக அருமையான படிக்கின்ற வயசுல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஞானமும் புத்தியும் அறிவு உம்முடையது கத்தாவே. எஸ்அப்பா உலகமான கல்வி ஞானம் மாத்திரமல்ல கத்தாவே உம்மை அறிகிற அறிவில் எங்கள் பிள்ளைகள் கத்தாவே அதிகமாய் வளரும்படியாய் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயத்தை கற்றுக் கொடுங்கப்பா. அப்பா நல்ல புத்தி நல்ல ஞானம் நல்ல அறிவு தந்து கத்தாவே உலகமான கல்வியில் சிறந்து விளங்கணும் கத்தாவே. உம்மை அறிகிற பிள்ளைகள் கத்தாவே அறியாத பிள்ளைகள் வித்தியாசத்தை காத்துக்கிற தெய்வம் நீங்க ஆண்டவரே. அப்பா எங்களை படிக்கிற வயசுல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கத்தாவே நன்றாய் படிக்க கத்தாவே ஏசப்பா சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கென்று எளிமை பிரகாசி சாட்சி உள்ள பிள்ளைகளாய் எங்களுடைய சபையின் பிள்ளைகள் இருக்கும்படியாய் கத்தாவே சோத்திரனை ஆசீர்வதிக்கணும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியாய் செய்யணும் வல்லவராய் இருக்கிற நன்றி துதிக்கிறோம் ஆண்டவரே. மரியாள் கலங்கின போது கர்த்தாவே தேவதூதன் சொன்ன தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைன்னு சொன்னான் கர்த்தாவே. அதே மகத்துவமான காரியம் கர்த்தாவே எங்க சபையிலையும் கர்த்தாவே சபையினுடைய விசுவாச பெருமக்களுக்கும் எங்களுக்கும் கர்த்தாவே அப்படியான காரியங்கள் எல்லாம் நிரப்பப்பட போற கிருபைக்காக நன்றியப்பா. எல்லா துதி எல்லா கணம் எல்லா மகிமை உமக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை நாங்கள் அப்படியே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் அப்பா சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நான் மத்தியில் இருந்த ஜெய்சாம் டேனியல் பிரதர்
அவர் வேலை நிமித்தமாக துபாய் சென்றிருக்கிறார். அவருடைய ஊழியத்தை ஃப்ராங்க்லின் வந்து அவர் தொடர்ந்து ஏற்று அதை நடத்துவார். அதுபோல் நம்ம சபைக்கு அடுத்த வாரம் பாட வர முறை நம்ம மற்ற சபைக்கு வருகின்ற 17ஆம் தேதி கோயில் சிட்டி சர்ச்சில் பாட இருக்கிறோம். அதனால் உங்களுக்கு இசைக்குழு இருக்கிறவர்களும் பாடல் குழுவினர்களும் தங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு அன்பனை கேட்டுக்கொள்கிறோம். காணிக்கைக்கான நேரம். தேவன் நம்மளை இந்த தேசத்தில் வச்சு ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். நம்ம வெறும் கையாக வராதபடி தேவனுக்கென்று ஏற்ற காணிக்கையை நம்ம கொடுக்கலாம். காயங்கள் பட்டார் உன் அக்கிரமங்களுக்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். உன் மீறுதலுக்காய் இயேசு காயங்கள் பட்டார். உன் அக்கிரமங்களுக்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். உனக்காகவே அடிக்கப்பட்டார். உனக்காகவே அவன் அடிக்கப்பட்டான். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினான். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினான். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு ஆவி என்றுன்னை இயேசு தள்ளவே மாட்டார். ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. பாவி என்றுன்னை இயேசு தள்ளவே மாட்டார். ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. தயங்கிடாதே, தாவி ஓடி வா. தந்தை சொந்தம் கொள்ளவா. தயங்கிடாதே, தாவி ஓடி வா. தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின்
என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு பிரதர் சகோதரர் சாமுவேல் தாசி அவர்கள் வந்து எடுக்கப்பட்ட காணிக்கைக்காகவும் தேவ செய்திகளுக்காகவும் ஜெபித்து தேவ செய்தினை கொடுப்பார். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம் 35, 36 வசனங்களை வாசிக்க கேட்போம். மத்தேயு எழுதின எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள், தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள், அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்துக் கொண்டீர்கள், வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள், வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள், காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நாம் அமர்ந்தபடி கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம். நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே, ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே, எனக்காகவே யாவையும் செய்து முடித்து நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே, நன்றி நன்றி ஐயா. நினைப்பதற்கோ ஜெபிப்பதற்கோ அதிகமாக தருபவரே, நினைப்பதற்கோ ஜெபிப்பதற்கோ அதிகமாக தருபவரே. சோர்ந்து போகும் நேரங்களெல்லாம் மார்போடு அணைத்து கொண்டீரே, நான் சோர்ந்து போகும் நேரங்களெல்லாம் மார்போடு அணைத்து கொண்டீரே, கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே, கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல்,
எத்தனை பாசம் என்மேல், இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா. அன்பின் பரிசுத்த பிதாவே, அருமையான இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். படைக்கப்பட்ட காணிக்கையை கர்த்தர் ஆசீர்வதியும். திருமண நாள் ஆண்டவரை பிறந்த நாள் கொண்டாடுகிற உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து, கர்த்தாவே ஸ்தோத்திரம், அவர்களை இன்னும் கர்த்தருடைய கிருபையினாலே கர்த்தர் நடத்தி ஆண்டவரை அவர்களை ஸ்தோத்திரம் காத்துக்கொள்ளும்படியாக செபிக்கிறேன். கொடுக்க போகிற வேத வசனங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து ஆவியானவர் தாமே பேசும்படியாய் உம்மை வருந்தி அழைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் அன்பு நிறைந்த நல்ல பிதாவே. அல்லேலூயா. அல்லேலூயான்னா அர்த்தம் தெரியுங்களா? எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒருக்கா சொல்கிறேன். ஹல் எல் லூ யா. ஹல்லேலூயா. ஹல் எல் லூ யா. ஸ்தோத்திரம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய நாமம் மகிமைப்படுவதாக அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லணும்? ஆமாம், அதனுடைய சுருக்கம் தான் அல்லேலூயா. அப்போ அல்லேலூயான்னு சொன்னால் ஆமேன்னு சொல்லணும். அல்லேலூயா. ஒருத்தர் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரின் நாமம் மகிமைப்படுவதாகன்னு சொன்னா ஆமேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். போமா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25, 35, 36 இதில் 31 - 46 வரைக்கும் ஒரு ஸ்தோத்திரம், ஒரு அழைப்பை பற்றி கொடுத்துருக்கு. நம்ம எல்லாரும் பரலோகத்துக்கு போகணும்னு ஆசை, அப்படி தானே? அல்லேலூயா. அதுக்கு தானே நம்ம பிரயாசப்படுறோம். ஸ்தோத்திரம். விசாலமான வாசலில் போகாமல் ஒடுக்கமான வாசல், இடுக்கமான வாசலில் போகணுன்னு சொல்லிட்டு நமக்கு ஆசை. ஆனால் அங்கே போனால் ஒரு பிரச்சனை இருக்குது பாருங்க. பரலோகத்துக்கு போகணுன்னு எல்லாருக்கும் ஆசை, ஆனால் பரலோகத்தில் போனால் என்ன பிரச்சனை இருக்குன்றது தெரியல. ஸ்தோத்திரம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. வாசிங்க 34வது வசனம். அடுத்த வசனம் வாசிங்க. போதும் போதும், ஒரு 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 பாயிண்டாக போயிடலாம். ஸ்தோத்திரம். இதில் ஆவிக்குரிய அர்த்தங்கள் ஒரு 4-5 நாளாக போகலாம். அப்படி இருக்குது இந்த வசனங்களில். நம்ம பலர் அறிந்திருக்கலாம், அறியாமல் என்ன போல் சிலர் இருக்கலாம். ஸ்தோத்திரம். அதனால் எல்லாரும் ஒருக்கா புதுப்பித்து கொள்வோம். ஸ்தோத்திரம். பரலோக ராஜ்யத்தை குறித்ததான வேத வசனத்தை குறித்து ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பரலோகத்துக்கு அழைக்கப்பட்ட ஸ்தோத்திரம் ஜனங்கள் அங்கே போன பிறகு 2 பிரிவாக எல்லாரும் போயிருக்கிறோம். எல்லாரும் அழைக்கப்பட்டிருக்கோம், அப்படி தானே? ஸ்தோத்திரம். எல்லாரும் அழைக்கப்பட்ட அனைவரும் பரலோகத்துக்கு போயிருக்கிறோம். அங்கே போன பிறகு தான் ஆண்டவர் அங்கே ஸ்தோத்திரம் சில பிரிவினை உண்டு பண்ணுறாரு. முன்னாடி காலத்துல எல்லாம் இந்த நெல் அரிசி கதிர் இது அறுக்கும் போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, கதிர் அறுத்து களத்துக்கு கொண்டு வந்து அங்கே வந்து அதை அடித்து அதுக்கும் பிறகு தான் பதரை தனியாக பிரித்து நெல்லை தனியாக எடுப்பாங்க. ஸ்தோத்திரம். அநேகருக்கு தெரிஞ்சிருக்கும், அப்படி தானே? அதே போல தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், இந்த பூமியில் இருக்கிற எல்லாரையும் அழைத்து பரலோகத்திற்கு கொண்டு போயிட்டு அங்கே போய் என்ன பண்ணுறாருன்னா 2 கூட்டமாக நிறுத்துறாரு. வலது பக்கத்தில் ஒரு குரூப்பு, இடது பக்கத்தில் ஒரு குரூப்பு. அல்லேலூயா. வலது பக்கத்தில் யாரை நிறுத்துறாராம்? ஸ்தோத்திரம். வலது பக்கத்தில் செம்மறியாடு. அப்போ செம்மறியாடுனா செம்மறியாடை தான் கொண்டு போனாரா? இடது பக்கத்தில் வெள்ளாடு, வெள்ளாடு தான் கொண்டு போனாரா?
பூமியில இருந்த மனுஷர்களை அழைத்து போனார்னு சொல்றாரு. ஆனா அங்க சொல்றது வெள்ளாடு செம்மறியாடையும் கொண்டு போய் தனித்தனியாய் பிரித்தார் என்று சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். இன்னைக்கு அநேகர் அப்படிதான் சொல்லியிருக்காங்க. இயேசு கிறிஸ்து ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாரு, பக்கத்தில் கிருஷ்ணன் புல்லாங்குழல் ஓதிட்டு இருந்தாருன்னு சொல்லிட்டு ஒரு மனுஷன், ஒரு அரசியல்வாதி பேசினதை நான் கேட்டேன். அது பல நாட்கள் ஆகிவிட்டது. இன்றைக்கி அநேகர் அப்படி தான் தெரிஞ்சிருக்கிறாங்க. கிறிஸ்தவத்தை அறியாத அநேக ஜனங்கள் இயேசு கிறிஸ்து ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு, இந்த வெள்ளாடும் செம்மறியாடும் அப்படின்னு சொன்னால், வெள்ளாடுன்னா நம்ம மேய்க்க கொண்டு போனோம் அப்படின்னு சொன்னால் அது பாட்டுக்கு எந்த வேலையிலையாவது எங்கேயா நம்ம சொல்கிறத ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் போயிட்டுருக்கோம். அது பாட்டுக்கு கிடைக்கிற வேலையில் எங்கேயா போய் ஏறி சாடி ஸ்தோத்திரம் புல்லை சாப்பிட்டுட்ருக்கோம். ஆனால் செம்மறியாடு கொஞ்சம் கண்ட்ரோலில் கொண்டு போக முடியும். அல்லேலூயா. தேவன் சொல்லுகிறாரு, தேவனுடைய ஜனம் அவருடைய கண்ட்ரோலில் போகணும். அல்லேலூயா. அப்போது இந்த கண்ட்ரோலில் போகக்கூடிய ஜனங்களை ரெண்டாக பிரிச்சுட்டு சொல்கிறாரு. வாசிங்க வசனம் 35 வசனம். பசியாயிருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமாம் ஸ்தோத்திரம். நான் இன்னைக்கு சிக்கன் வச்சு தான் சாப்பிட்டு வந்தேன். அல்லேலூயா. எங்களுக்கு என்னென்னா அந்த வெள்ளிக்கிழமை சமையல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் வெள்ளிக்கிழமை நாங்கள் பிரியாணி டே ஆக்கிட்டோம். அப்போ இந்த டேயில் நேற்று என்ன பண்ணான்னா, சிக்கன் வச்சனால மிச்சம் இருக்கிற சிக்கன் இன்றைக்கி சாப்பிட வேண்டியனால இன்றைக்கி பிரியாணி டே இல்லைன்னு ஆக்கிட்டாங்க எங்கள் ரூமில். அல்லேலூயா. அப்போ எல்லோரும் மதியம் நல்லா சாப்பிட்டு வந்திருப்பீங்கள்ல. பசியாக இருந்தேன், ஆனால் சிலர் சாப்பிடாமல் வந்திருக்காங்களாம். பசியாக இருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீர்களே என்று சொல்லி செம்மறியாட்டை பற்றி சொல்கிறாரு. அடுத்தது என்ன சொல்கிறாரு? வெள்ளாடை பற்றி சொல்கிறாரு. பசியாக இருந்தேன் எனக்கு போஜனம் கொடுக்கலை, நீங்கள் தரலை அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ இதுக்கு என்ன சொல்லணும்? இது கடைசியில் இவங்க கேட்குறாங்க, இந்த வெள்ளாடு செம்மறியாடு கூட்டம் கேட்குது, எப்போ ஆண்டவரே நீங்கள் பசியாக இருந்தீங்க, எப்போ நான் உங்களுக்கு போஜனம் கொடுத்தோம்? வெள்ளாடு கேட்குது, எப்போ ஆண்டவரே நீங்கள் பசியாக இருந்தீங்க, நாங்கள் எப்போ உங்களுக்கு ஆகாரம் கொடுக்கல அப்படின்னு சொல்லும்போது 40ஆம் வசனம் வாசிங்க. அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவனாயிருந்த சகோதரனுக்கு, இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அந்த சிறியவர்களை அவரையும் பிரிக்கலை. எனக்கு எதை செய்தீங்களோ அதை அந்த சிறியவர்களுக்கு செய்தீங்க, சிறியவர்களுக்கு எதை செய்தீங்களோ அதை எனக்கு. சிறியவர்கள்னா யாரு? யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, சிறு கூட்டமே, இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டமே. அப்போ இயேசு கிறிஸ்துவை சார்ந்து இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு சிறு கூட்டம் தான், அப்படி தானே? பெரிய கூட்டம் இல்லை. அப்போ இந்த சிறியவர்களை குறித்து நாம் தெரிந்து கொண்டால்தான் ஆண்டவர் யார் இதை சொல்கிறாரு, யாரை பற்றி சொல்லுகிறாரு என்று சொன்னால் நம்ம இதை தெரிஞ்சுக்கணும். முதல் யாரை பற்றி சொல்லுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. வாசிப்போம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 30வது வசனம். எபேசியர் 5:30. நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயிருந்தும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப அவர் யாரு? ஸ்தோத்திரம். நாம அவருடைய மாம்சத்திற்குரிய, அவருடைய சரீரத்தின் அவயவங்களாக இருக்கிறோம், மாம்சத்துக்கு எலும்புகளையும் உடையவர்களாக இருக்கிறோம். அப்போ அவர் யாரு? ஸ்தோத்திரம். கொலேசையர் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். அவரே சபையாகிய சரீரத்திற்கு தலையானவர். ஏற்றுக்கொள்றீங்களா? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்போ அவரே சபையான சரீரத்திற்கு தலையா இருக்கிறார், நாம் அவருடைய அவயவங்களாக இருக்கிறோம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 17வது வசனம். நான் எடுத்ததிலே இந்த மெசேஜுக்கு தான் 2 பக்கம் நான் எழுதியிருக்கிறேன். ஸ்தோத்திரம். அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு கொள்கிறபடியினால் அநேகரான நாம் ஒரே அப்பமும்
ஒரே சரீரமாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ அதனால தான் இந்த தலை இந்த சரீரத்துக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அது எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லுகிறார். கரெக்டு தானா? புரிஞ்சுதுல? ஸ்தோத்திரம். அப்போ இந்த தேவன் சொல்றாரு, அப்போ பசியாய் வந்தேன். அப்போ பசியாய் எப்போ வந்தாங்க? என்ன பசியில் வந்தாங்க தெரியணும்ல. இப்போ தேவன் சொல்றாரு, நான் தான் தலை, நீங்க தான் சரீரம். சரீரம்னா டாடி ஃபிங்கரு மம்மி ஃபிங்கரு. ஸ்தோத்திரம். குழந்தைங்க இல்லையா? ஹல்லேலூயா. அவங்களுக்கு நல்லா தெரியும். ஸ்தோத்திரம். டாடி ஃபிங்கர் இங்கே தான் இருக்கு, மம்மி ஃபிங்கர் இங்கே தான் இருக்கு. ஸ்தோத்திரம். சிஸ்டர் ஃபிங்கர், பிரதர் ஃபிங்கர், பேபி ஃபிங்கர் எல்லாமே விரல தான் இருக்கு. அப்போ எல்லாரும் எங்கே இருக்கிறோம்? அவயவங்களாய். ஸ்தோத்திரம். அங்கே ஒரு கை தூக்குது. ஹல்லேலூயா. அப்போ இந்த சரீரம் எந்த பிரச்சனை வந்தாலும், இந்த சரீரத்துக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய பிள்ளைகளை யார் வந்து என்ன பண்ணாலும் ஆண்டவருடைய கண்மணியை தொடுகிறது போல இருக்குமா? அப்ப எவ்வளவு பயங்கரமா இருக்கும் பாருங்க. ஆண்டவருடைய கண்ணை உறுத்துமா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்ப அவர் எப்படி இருப்பாரு? என் பிள்ளைங்களை தொட்டாங்கன்னா அவங்கள சும்மா விடுவாரா? ஸ்தோத்திரம். அதுதான் சொல்றாரு, ஏன் இந்த சிறுவர்கள், இந்த சிறுமையான ஜனத்துக்கு பசின்னு சொல்லி வந்திருக்கும் போது நீங்க பசி என்ன என்று சொல்லி கொடுக்கல அப்படின்னு சொன்னா இந்த பரலோக ராஜ்யத்திற்கு நீங்க தகுதி அற்றவர்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பசினா என்ன? வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 51வது வசனம். ஹல்லேலூயா. அப்போ பசிக்கு என்ன வேணும்? அப்பம் வேணும். அப்பம் யாரா? நானே ஜீவ அப்பம். இன்னைக்கு அநேக மனிதர்கள் உலகத்தில் பாருங்க, தெய்வம் யார் என்று சரியாக அறியாதபடிக்கு தற்கொலையை நோக்கி போகிறார்கள், சாவை தேடி அலைகிறார்கள். ஸ்தோத்திரம். எனக்கு நிம்மதி இல்லை, எனக்கு சமாதானம் இல்லை, எனக்கு பிரச்சனை, என் வாழ்க்கையிலே தோல்வி. உண்மையான தேவன் யார்? உண்மையான தேவன், ஜீவனோடு தேவன் இருந்திருந்தால் என்னை ரட்சித்திருப்பாரே, என் பிரச்சனைகளை தீர்த்து, என் பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாக்கி இருப்பாரே அப்படின்னு சொல்லி அநேக ஜனங்கள் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட, தேவனை ருசி பார்த்த நாம் என்ன செய்யணுமா? இந்த அப்பத்தை அவங்களுக்கு பிட்டு கொடுக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இந்த தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை வானத்தில் இருந்து இறங்கின இந்த ஜீவ அப்பத்தை அவர்களுக்கு பகிர்ந்தளிக்க வேண்டும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த சமாரியாவை சீரியர்கள் சுற்றி வளைத்திருவாங்க. ராஜாக்களில் பார்க்குறோம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சீரியர்கள் சுற்றி வளைக்கும் போது இவங்களுக்கு ஆகாரம் இல்லாமல் போயிடுச்சு. அப்போ குஷ்டரோகிகள் வாசல்ல இருப்பாங்க. ஹல்லேலூயா. இந்த குஷ்டரோகிகள் கடைசியாக போயிட்டு அந்த சுற்றி வளைத்த இந்த சீரிய இராணுவத்தில் போய் பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஏற்கனவே அவங்கள துரத்தி அடிச்சிருப்பாரு. அதுக்கு முன்னாடி வாக்கு தத்தம் கொடுத்துருப்பாரு, நாளைய தினம் உங்களுக்கு கோதுமையும் மலிவாக கிடைக்கும், சீப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பார். படிச்சிருக்கீங்க தானே? ஹல்லேலூயா. அப்போ இந்த குஷ்டரோகிகள் போய் அந்த கூடாரத்திற்குள் நோக்கி பார்க்கும் பொழுது அங்கே சீரிய இராணுவம் ஓடிவிட்டது. அங்க உணவுப் பொருட்கள் இருக்கிறது. போய் சாப்பிட்றாங்க. 2வது கூடாரத்துக்கு போறாங்க, சாப்பிட்றாங்க, எடுத்து ஒளிச்சு வைக்கிறாங்க. 3வது கூடாரத்துக்கு போகிறாங்க. இது சரியல்ல. ஹல்லேலூயா.
அந்த குஷ்டரோகிகளுக்கு தோணுது, நம்ம மட்டும் சாப்பிட்டு நம்ம ஒளிச்சு வச்சிருந்தா நல்லது இல்லை, நாளைக்கு பழி நம்மேல் சுமரும். அல்லேலூயா. பழி நம்மேல் சுமரும். அதனால நம்ம என்ன பண்ணணும், நேரே போய் கோட்டையில் போய் சொல்லணும். கோட்டை வாசலுக்குள்ள, நம்ம கோட்டைக்குள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க, வாசலில் போய் இருக்கிற காவலாளர்கிட்ட போய் சொல்லணும், உள்ளே இருக்கிற ஜனங்கள் பசியினால் மடிந்து போகிறார்கள், அவர்கள் மடிந்து போகக்கூடாது, அவர்களும் ஜீவனோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் போய் சொன்னால் ஒழிய அவர்களுக்கு இங்க சீரியர்கள் ஓடி போனது தெரியாது. அப்படி சொல்லலைன்னா நம்மேல் குற்றப்பழி சுமரும் என்று சொல்லி அவர்கள் போய் அறிவித்தார்கள். அப்போ நம்ம இன்றைக்கு என்ன செய்யணும், இவர்தான் தெய்வம், இந்த அப்பத்தை நாம ருசி பார்த்திருக்கிறோம். ஸ்தோத்திரம். சங்கீதத்தில் தாவீது சொல்றாரு, ஸ்தோத்திரம், அல்லேலூயா, தேவனை ருசி பார்க்கணும். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் தேனிலும் தேனிலும் மதுரம் உள்ளவர் என்று சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. அது வேற வசனம், ரெண்டு சேர்த்து சொல்றேன். அல்லேலூயா. ஏன்னா நமக்கு தெரிஞ்சிருக்கிறதுனால நான் சேர்த்து கொஞ்சம் கண்டினியூவா போறேன். அல்லேலூயா. கண்டினியூவா முடிச்சிருவோன்னு என்னன்னு தெரியல. அல்லேலூயா. அப்போ இந்த தேவனை நாம் ருசி பார்த்திருக்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் ஸ்தோத்திரம் தேவ ஜனங்களை ஒரு நாள் விட்டு கொடுக்க மாட்டார். அவங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் அவர் வந்து தீர்வை கொடுப்பார், அவர்களை ஆசீர்வதிப்பார் என்று நாம் மட்டும் அறிந்தா போதாது, பசியும் தாகத்தோடு இருக்கிற, பசியோடு இருக்கிற ஜனங்களுக்கு நாம் இந்த அப்பத்தை கொடுக்க வேண்டும். அப்போ பசினா என்ன சொல்லுங்க? ஸ்தோத்திரம். பசினா என்ன? இயேசுதான். பசிக்கு ஆகாரம் இயேசுதான். நானே ஜீவ அப்பம். அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க. இல்லை அதில் தான் மத்தேயு 4:4. மத்தேயு 4:4. இன்னும் இந்த சாப்டர் முடியல. அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஸ்தோத்திரம். அப்போ இயேசுவை தேடி, இயேசுவை போய் நம்ம அவருடைய மாம்சத்தை டெய்லி சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ இப்போ ஆவியானவராக இருக்கிறார். அப்போ நம்ம என்ன செய்யணுமா, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்போ வார்த்தை எங்க இருக்கு? யோவான் 1:1 வார்த்தை யார்? அப்போ தேவன் வார்த்தையானாரு. வார்த்தை நம்ம கையில் இருக்க வேதமா இருக்கு. அல்லேலூயா. அப்போ இப்போதைக்கு நமக்கு ஆகாரம் என்னது? ஸ்தோத்திரம். இந்த ஆகாரத்தை நம்ம சாப்பிட்றோமா? இந்த ஆகாரத்தை நம்ம படிக்கிறோமா? இந்த ஆகாரத்தை நம்ம தியானிக்கிறோமா? நம்ம கொடுக்கணுமா அடுத்தவங்களுக்கு? நமக்கு தேவைக்கு மீதியா இருந்தா அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும். அப்படித்தானே? அப்போ அள்ள குறையாத ஆகாரத்தை நமக்கு தேவன் தந்திருக்கிறார். இந்த ஆகாரத்தை, இந்த அப்பத்தை சாப்பிட்டவன் திருப்தி அடைந்து அவனுக்குள்ள இருந்து அந்த அப்பம் பெருகிக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சீசர்கிட்ட கேட்கும்போது என்ன சொல்லுவார்? எத்தனை கூட சாப்பாடு இருக்கான்னு கேட்டா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா, 5 அப்பமும் 2 மீனும். பெருகிச்சா? சாப்பிட்டவங்க போக மீதி பெருகிச்சா? மீதி எடுத்தாங்களா? ஸ்தோத்திரம். அப்போ நம்மளும் சாப்பிட்டோன்னு சொன்னா, இந்த வேதத்தை நம்மளும் சாப்பிட்டோன்னு சொன்னா, அல்லேலூயா, பெருகி வரும். அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. பசியா இருந்தேன், பசிய தீர்த்துட்டீங்க. தீர்த்திட்டோமா? புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் போலாமா? தாகம் படிங்க. அடுத்தது, தாகமாயிருந்தேன், தாகத்தை தீர்த்தீர்கள். தாகம் சொல்லும் பொழுது ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியை குறிக்கிறது. ஞானஸ்தானமும் சொல்லலாம், பரிசுத்த ஆவியையும் சொல்லலாம். வாசிங்க அப்போஸ்தலர் 2:17. அப்போஸ்தலர் 2 கடைசி நாட்களில்
நான் மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆவியை ஊற்றுவேன். அப்போ தாகத்துக்கு தண்ணீருக்கு என்ன சொல்லுவாங்க? தண்ணீரை ஊற்ற தானே செய்வாங்க. அப்போ ஆவியை ஊற்றப்படுகிறது. ஸ்தோத்திரம். ஆவி ஊற்றப்பட்டுனா என்ன செய்யும்? அப்போ ஒன்று நம்மளை கழுவும். அல்லேலூயா. தண்ணியில் குளிக்கிறோமா? ஸ்தோத்திரம். ரெண்டாவது குடிக்கிறோமா? ஸ்தோத்திரம். அப்போ உள்ளும் புறம்பும் அல்லேலூயா சுத்தமாக இருக்கணும்னு சொன்னால் கர்த்தர் ஆவியை ஊற்றுகிறார். அப்போஸ்தலர் 8:17 வாசிங்க. அப்போஸ்தலர் 8:17. அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். அந்த பேதுரு போய் ஜெபிக்கும் பொழுது, போயிட்டு கைகளை வைத்து ஜெபிக்கும் பொழுது அடுத்தவங்களுக்கும் என்னாச்சு? அபிஷேகம், அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் கிடைக்கப்பட்டது. பாருங்க, இந்த அபிஷேகத்தில் என்ன சொல்லியிருக்கு? அபிஷேகம்னா ஆவியின் வரங்கள், ஆவியின் கனிகள் உண்டு. இது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். இயேசு கிறிஸ்துவ கல்வாரி சிலுவையில் அடிக்கும் போது பேதுரு கிட்ட சொல்லியிருந்தாரு, சேவல் கூவும் பொழுது நீ என்ன மறுதலிச்சிருப்ப அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்னார். அப்படிதானே? மறுதலிச்சாரா? இயேசு கூடால இருந்தார், இயேசு கூட தான் இருந்தார். அந்த இயேசுவான ஜீவ அப்பத்தை புசித்த அந்த பேதுருவுக்கு ஆண்டவர் சொல்லியிருந்தார், இயேசு கூடால தான் இருந்தார். அவ்வளவு நாளும் அவ்வளவு நேரமும் நைட்டு வரைக்கும் கூட இருந்த இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரு, நான் ஸ்தோத்திரம் சேவல் கூவுறதுக்கு முன்னாடி நீ 3 நேரம் மறுதலிப்ப. அல்லேலூயா. மறுதலிச்சாரா? ஆனா பாருங்க, இயேசு கிறிஸ்து ஆவியா ஊற்றின பொழுது 120 பேர் கூடியிருந்து பரிசுத்த ஆவி ஊற்றும் பொழுது தைரியமாய் திடமனதோடு ஸ்தோத்திரம் பேசினாங்க. அல்லேலூயா. நீங்க கொன்ன இயேசு கிறிஸ்து இவர்தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்னது? பலன் வந்துருச்சு, தைரியம் வந்துருச்சு. வெறும் சாப்பிட்டா மட்டும் போதாது, தண்ணியும் குடிக்கணும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து கூடால இருக்கும்போதே இவங்க ஏகப்பட்ட தப்பு பண்ணாங்க. அல்லேலூயா. பட்டயத்தை எடுத்தாங்களா? ஸ்தோத்திரம். பட்டயத்தெல்லாம் எடுத்தாங்க. ஆனால் அந்த இயேசு கிறிஸ்து ஆவியானவராய் மறுபடி அவர்கள் தாகத்தை ஒவ்வொரு நேரமும் தீர்க்கும் பொழுது, ஜீவ தண்ணீராய் அவர்களுக்குள் இருந்து ஊறும் பொழுது அவர்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி தைரியமாய் பேசினார்கள். இந்த அபிஷேகத்தை அவர்களுக்கு மட்டுமல்லாது அவர்கள் யார் மேலெல்லாம் கை வைத்து ஜெபித்தார்களோ அவர்களுக்குள்ளும் அந்த அபிஷேகம் வந்தது. அல்லேலூயா. அப்ப தாகம் இவர்களுக்கும் தீர்க்கப்பட்டது, இவர்கள் மூலமாய் மற்றவர்களுக்கும் கொடுக்கப்பட்டு அவருடைய தாகமும் தீர்க்கப்பட்டு, அப்படி உலகம் முழுவதும் இந்த நாட்களிலே தாகத்தை தீர்க்கும்படியாக தேவ ஆவியானவர் ஒவ்வொருவர் மேலும் ஆவியாய் பொழிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தாகம் போதுமா? புரிஞ்சுதா? தாகம் புரிஞ்சுதா? பசியை முடிச்சிட்டோம். அதுக்கு முன்னாடி தலையாகிய தேவனையும் சரீரமாகிய நம்முடையும் தெரிந்து கொண்டோம். அடுத்தது பசியை தெரிந்து கொண்டோம், தாகத்துக்கு போயிட்டோம். அடுத்தது வாங்க. அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். ஸ்தோத்திரம். இன்னைக்கு பல சபைகளில் ஸ்தோத்திரம், நான் பெரியவனா நீ பெரியவனா, உன் ஜாதி பெருசா என் ஜாதி பெருசா, உன்கிட்ட பணம் இருக்கு என்கிட்ட பணம் இல்லை. ஸ்தோத்திரம். தேவ சபைக்குள் அல்லேலூயா இதை அனுமதிக்கவில்லை. தேவன் எல்லாரையும் அழைத்திருக்கிறார். பாருங்க, ஸ்தோத்திரம். எல்லாரையும் அழைத்திருக்கிறாரு. ஸ்தோத்திரம். தெரிந்து கொண்டிருக்கிறார். தெரிந்து கொண்டவங்களை ஸ்தோத்திரம், அழைத்தவர்களை ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரத்துக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சிலர் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரன்றாங்க, சிலர் ஆத்திரன்றாங்க. ஸ்தோத்திரம் என்று சொன்னால் நன்றி. நன்றி பலி சொல்றோம் இல்லையா? ஸ்தோத்திரம் அப்படின்னு சொன்னா நன்றி. அப்போ தேவன் அடுத்தது என்ன பண்ண போறாரு? அந்நியனை சேர்த்துக்கொள்ள சொல்றாரு.
நம்ம சேர்த்து கொண்டிருக்கிறோமா? சேர்த்து கொண்டிருக்கிறோமா? அவயவங்களில் என்னெல்லாம் இருக்கு? சோதரா அதான் சொன்னேன், டாடி ஃபிங்கர், மம்மி ஃபிங்கரு, பிரதர் ஃபிங்கர், சிஸ்டர் ஃபிங்கரு. தேவன் சொல்லியிருக்கிறாரு மத்தேயு 12ஆம் அதிகாரம் 50வது வசனம், என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே சகோதரனும் தாயுமா இருக்கிறான். அல்லேலூயா. அப்போ பிதாவின் சித்தத்தின்படி செய்கிற அநேக ஜனங்கள் உண்டு. தேவனுக்கு பிரியமான ஜனங்கள் அநேகர் வெளியே இருக்கிறாங்க. இவர்களை என்ன பண்ணணும்? இந்த சிறு கூட்டத்தை நாம் நம்மோடு, நம்முடைய இந்த அவயவத்தில், இந்த சபையில நாம் சேர்த்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ அந்நியன், ஸ்தோத்திரம். வாசிங்க மத்தேயு 22ஆம் அதிகாரம் 9-10. மத்தேயு 22. ஆகையால் வழி சந்திகளிலே போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்துக்கு அழைத்துவாங்க. கல்யாணம்னா என்னது? பரலோக ராஜ்யத்துக்கு கூட்டிட்டு போகணும், அப்படிதானே? எந்த வசனத்தை எங்கோடு ஆண்டவர் அங்கெங்கேயா லிங்க் வச்சிருக்கிறார் பார்த்தீங்களா? ஒன்றும் தனித்தனியாக இல்லை, எல்லாத்துக்கும் ஆண்டவர் லிங்கு வைக்காம இல்லை, எல்லாம் சேர்த்து வச்சு தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஒன்று அங்கே இருக்கு, ஒன்று இங்கே இருக்கு. அல்லேலூயா. மறுபடியும் வாசிங்க. ஆகையால் நீங்கள் வழி சந்திகளில் போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்திற்கு அழைத்து வாருங்கள் என்றார். அல்லேலூயா. இதுக்கு முன்னாடி என்ன சம்பவம் நடந்தது படிச்சிருப்பீங்கல்ல? ஸ்தோத்திரம். நம்ம எல்லாம் வேதம் நல்லா தெரிஞ்சவங்க, கண்டிப்பாக படிச்சிருப்போம். முந்தைய பாஸ்டர் வந்து சொன்னார், நான் உங்களுக்கு சொல்லலை, மதுரைக்கு தான் சொன்னார். மதுரைக்கு சொல்கிறவர் ஏன் இங்கே பேசணும்? மதுரையில் பேசியிருக்கலாம்ல. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நமக்கு தான் சொன்னார். அல்லேலூயா. நம்ம அதில் சந்தோஷமாக, நம்ம மகிழ்ச்சியாக அதை கேட்கணும். அல்லேலூயா. அப்படி தான் சொன்னார். அல்லேலூயா. நம்ம ஆவி கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆமென். அல்லேலூயா. அப்போது கல்யாண வீட்டுக்கு அழைக்க ராஜா அழைப்பு கொடுத்திருக்கிறார். அழைக்கப்பட்ட குடும்பங்கள், ஸ்தோத்திரம். யாருக்கு முதல் அழைப்பு கொடுத்திருப்பாங்க? பெரிய ராஜாக்களுக்கு, அவருக்கு ஈக்குவலான ராஜாக்களுக்கு அழைப்பு கொடுத்திருப்பாரு. அவருடைய குடும்பத்திற்கு, அவருடைய உறவினர்களுக்கு அழைப்பு கொடுத்திருப்பாரு. மற்ற விஐபிகளுக்கு அழைப்பு கொடுத்திருப்பாரு. குடும்பக்காரங்களும் போல, விஐபியும் போல, ராஜாக்களும் போல கல்யாண வீடு வெறுமையாயிருக்கிறது. ஸ்தோத்திரம். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனா இப்போ கல்யாண வீடு வெறுமையா இருக்கு. ஸ்தோத்திரம். இதில் அழைக்க போன ஒரு மகன் என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? அடிச்சு கொன்னுட்டாங்க, கொலை பண்ணிட்டாங்க. அல்லேலூயா. அழைக்க போன மகனை கொன்னுட்டாங்க. இதுக்கு முன்னாடி வாசித்தீங்கன்னா, அந்த வேத வசனத்தை வாசினீங்கன்னா தெரியும். அல்லேலூயா. கொலை பாதகர்கள் கொன்னுட்டாங்க. ஆனா உடனே ராஜா சொல்றாரு, பரவாயில்ல, அவங்கள தூக்கி, ஸ்தோத்திரம், கொன்று போட்டுருங்க, காலி பண்ணிடுங்க, அவங்க தேவை கிடையாது. அடுத்தது யாரை போய் பாருங்க? வழி தெருவில் போங்க, வழியில் போங்க, ரோட் சைடில் யாராவது இருப்பாங்க. எங்கேயாவது அந்நியன் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் யாருக்காக வந்தார்? இயேசு கிறிஸ்து யாரை தேடி வந்தார்? இல்லை 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 இஸ்ரவேல் ஜனங்களை தேடி வந்தார். 12 கோத்திரங்கள் உண்டு. இந்த 12 கோத்திரங்களை தேர்ந்து தான் இது வந்தாரே தவிர நம்ம தேடி வரல. அவர்கள் ஏற்றுக்கொள்ளாததினாலே அந்நியர்கள். ஏன்னா அந்த இஸ்ரவேல் 12 கோத்திரங்கள் தான் அவருடைய சொந்த பிள்ளைகளாக, சொந்த ஜனமாக ஏற்றுக்கொண்டிருந்தார் தேவன். அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தார்கள். அவர்கள் இந்த தேவனை ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு விலகி போனபடியினால், அவர் அழைப்புக்கு இணங்காதபடியினால், அவருடைய வார்த்தைகளை கேட்காதபடியினாலே அந்நியராகிய புறஜாதிகளை தேவன் தெரிந்து கொண்டார். அதில் தான் நாம் வந்திருக்கோம். அல்லேலூயா. அந்த புறஜாதியாராகிய அந்நியரை நம்மளை எப்படி தெரிந்து கொண்டாரோ அதே போல நம்மளை போல இன்னும் அநேகர் வெளியே இருக்கிறாங்க. அந்த அந்நியர்களை இந்த சபைக்குள்ளாக, இந்த அவயவத்திற்குள்ளாக நீங்கள் கொண்டு சேர்க்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் இந்த பரலோக ராஜ்யத்திற்குள் நீங்கள் சுதந்திரித்து கொள்ள முடியாது, இந்த நித்திய ஜீவனை நீங்கள் அடைய முடியாது என்று சொல்லி வெள்ளாட்டுக்கு சொல்லிட்டார். அல்லேலூயா.
ஸ்தோத்திரம். இயேசுவை ஏற்றுக்கொண்டால் மட்டும் இல்லை, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்தது அந்நியர்களை ஸ்தோத்திரம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இப்போ அந்நியர் யாருன்னு தெரிஞ்சு போச்சா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்தது போவோம். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். அல்லேலூயா. வஸ்திரம், ஸ்தோத்திரம். யாருக்கா தெரியுமா வஸ்திரம்? எபினேசர் அண்ணன் சொல்லுவாங்கன்னு பார்த்தேன், சொல்லலை. நான் ஏக்கத்தோடி நின்னேன். வஸ்திரம்னா துணியா? துதி. பாருங்க, ஒரு வஸ்திரம் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இங்கே சொல்கிற வஸ்திரம் வேற வஸ்திரம் இருக்குது பாருங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வஸ்திரத்தை பற்றி பார்ப்போம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 27 வசனம். ஒரு நல்ல வஸ்திரம் இருக்குங்க. நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் அத்தனை பேரும் என்னது சத்தமா? இன்னும் கேட்கல. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்கள். அப்போ வஸ்திரம்னா என்னது? கிறிஸ்து. அல்லேலூயா. வேதம் தெளிவா சொல்லுதா? தேடி வாசிங்க, எங்கேயாவது இருக்கும். இத்தனை நாள் இதுக்குள்ள விளக்கத்தை தெரிஞ்சிருக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேவன் எதையுமே நமக்கு மறைக்காம இல்லை. ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். அதான் சொல்றாரு, இந்த வேதத்தை வாசிக்கிறவன் ஸ்தோத்திரம், வேதத்தை வாசிக்கிறவன் பாக்கியவான். அல்லேலூயா. அல்லேலூயா. வேதத்தை வாசித்தாலே பாக்கியவான். அதுபடி நடந்தா ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமாம். அப்போ வஸ்திரம். அடுத்தது லூக்கா 15ஆம் அதிகாரம் 22 வசனம் வாசிங்க. இங்கே ஒரு லிங்கு அழகாக கொடுத்துருக்கு. நம்ம இதை சில நாளில் புரிந்து கொள்ளவில்லை. நான் கூட இதை வயலில் இருந்தான். 15:22 தானே வாசிக்கிறீங்க? நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை, வஸ்திரம் புது வஸ்திரம் சொல்லல, உயர்ந்த வஸ்திரம். உயர்வானது என்னது? உயர்ந்தது என்னது? வானத்திலிருந்து இறங்கின அவர் தான் உயரத்தில் இருக்கிறாரு. அந்த உயரத்தில் இருந்த தேவனை தரித்து கொள்ள வேண்டும். உயர்ந்த வஸ்திரம் எது? இயேசு கிறிஸ்து. ஸ்தோத்திரம். ஊமை எப்படி சொல்லியிருக்கிறாரு பாருங்க. எந்த வார்த்தையும் அதற்குரிய ஸ்தோத்திரம் ஆவிக்குரிய ஆழமாய் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நாம தான் சில நேரத்தில் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். அப்படிதானே? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சத்தம் வராத பார்த்தா நான் தான் புரிந்து கொள்ளல போலுக்கு. ஆமென். ஸ்தோத்திரம். அப்போ உயர்ந்த வஸ்திரத்தை கொடுக்கணும். அவன் அழுக்கு வஸ்திரமா வந்து இருக்கிறான், பாவத்தின் வஸ்திரமா வந்து இருக்கிறான், அடிமைத்தனத்தின் வஸ்திரமா வந்து இருக்கிறான். அந்த வஸ்திரத்தை எடுத்து போட்டு யூதா 1ஆம் அதிகாரம் 23வது வசனம் வாசிங்க. யூதா 1:23. மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தை வெறுத்து தள்ளுங்கள். அப்போ ஆவிக்குரிய வஸ்திரமாகிய இயேசு கிறிஸ்துவை, உன்னதத்திலிருந்து இறங்கிய ஜீவ அப்பமாகிய இயேசுவை தரித்து கொள்ளுங்கள். அதுதான் உயர்ந்த வஸ்திரம், கல்யாண வீட்டுக்கு ஏற்ற வஸ்திரம். இப்போ கல்யாண வீட்டில் போய் பார்க்கும்போது அங்கேயும் என்ன சொல்லியிருப்பாங்க? தெருவில் இருக்கிற எல்லாரையும் கூட்டுவாங்கன்ட்டாரு. கல்யாண வீடு வெறுமையாக இருக்குது, எல்லாரையும் கூட்டுட்டு வாங்கன்னு சொல்லிட்டு வழி போக்கனையும் எல்லாரையும் கூட்டு வந்த பிறகு அங்கே போய் ராஜா போய் பார்க்குறாரு. அங்கே ஒருத்தன் வஸ்திரம் இல்லாமல் இருக்கிறான். கல்யாணத்திற்குரிய கல்யாண வீட்டுக்கு வரக்கூடிய வஸ்திரம் இல்லாமல் இருக்கிறான். அல்லேலூயா. ராஜா பார்க்குறாரு, நீ ஏன்பா கல்யாண வஸ்திரம் தரிக்கலை? அழைச்சது உண்மைதான், நீ வந்திருக்கிற, பட் இந்த அழுக்கு வஸ்திரத்தை மாற்றிட்டு வந்திருக்கலாம்ல. நீ அப்படியே ஒரு ராஜா வீட்டுக்கு வந்திருக்கிற அந்த அழுக்கு வஸ்திரத்தோட, அந்த பாவ வஸ்திரத்தோட நீ வந்து உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறியே.
கேட்கும்போது அவன்கிட்ட பதில் இல்லை. அங்கே பதில் சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. தூக்கி அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடத்துல கொண்டு போய் போடுங்கன்னு சொல்லிட்டு தூக்கி போட சொல்லிட்டாரு. அப்போ எல்லா இடத்துலையும் வஸ்திரத்தை பற்றி சொல்லியிருக்கிறாரா? வஸ்திரம் என்ன வஸ்திரம் வேணுன்ட்டு? அல்லேலூயா. கல்யாண வஸ்திரம். கல்யாண வஸ்திரம்னா பரலோகத்துக்கு போகணுன்னா நம்ம யார் மூலமாக போகணும்? இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறார். இந்த இயேசுவை அல்லாமல் நம்ம டைரெக்டாக போக முடியாது. ஏன்னா அவர் தான் நம்முடைய பாவங்களுக்காகவும் நம்முடைய அக்கிரமத்திற்காகவும் ஸ்தோத்திரம் இரத்தம் சிந்தி மரித்து ஸ்தோத்திரம் அல்லேலூயா நம்ம ரட்சித்திருக்கிறார். அப்போ அந்த வஸ்திரத்தை தரித்து நாம் கடந்து செல்லணும். அந்த வஸ்திரம் இல்லைனாலும் அலவுட் இல்லை. அப்போ நாம மாத்திரம் வஸ்திரம் தரித்தா போதுமா? அல்லேலூயா. நாம மாத்திரம் வஸ்திரம் தரித்தா போதுமா? இல்லை, அடுத்தவங்களுக்கும் கொடுக்கணும். அல்லேலூயா. ஒரு காலத்தில் எனக்கு மொத பேண்ட்டு நான் போட்டது ஒரு ஃப்ரெண்டு, எனக்கு கூட படித்த ஒரு ஃப்ரெண்டோட பேண்ட்டு. ஏன்னா எனக்கு பேண்ட்டு கிடையாது. அப்போ மொத கொடுத்தது எனக்கு இரவலாக தான் வாங்கி தந்தாங்க. திடீர்னு ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறதுக்கு, அப்போ கல்யாண வீட்டுக்கு போகிறதுக்கு தான் மொத. இப்போ காலத்தில் பார்த்தீங்கன்னா அநேகருக்கு நான் துணி வாங்கி கொடுக்கும்படியாக கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அதுபோல கர்த்தர் ஆவியின் அபிஷேகத்தை கொடுத்து, ஆவியின் வல்லமைகளை கொடுத்து, தேவ வசனத்தை கொடுத்து, இதுதான் ஜீவனுள்ள தேவன், இதுதான் ஜீவ தண்ணீர், இதுதான் உன்னுடைய ஆசீர்வாதம் என்று சொல்லி எல்லாவற்றையும் தந்து காமித்த பிறகு நாம் அதை மற்றவர்களுக்கு எடுத்து கொடுக்கவில்லை என்று சொன்னால், இந்த இயேசுவை அடுத்தவர்களுக்கு அணிய நாம் கொடுக்கவில்லை, அனுமதிக்கவில்லை என்று சொன்னால் நாமும் பரலோகத்துக்கு போக முடியாது. நாம நினைச்சிருக்கலாம் நாம பரிசுத்தம், நான் பாவம் செய்யலை, நான் அக்கிரமம் செய்யலை, நான் நியாயப்பிரமாணத்தின்படி தான் நடந்து கொண்டிருக்கிறேன், ஆனால் என்கிட்ட அன்பு இல்லை, அடுத்தவங்களுக்கு கொடுக்கும்படியான அன்பு எனக்கிட்ட இல்லைன்னு சொன்னா நான் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை, நான் பரலோக ராஜ்யத்துக்கு போவதற்கு எனக்கு தகுதி இல்லை. அல்லேலூயா. அப்போ வஸ்திரம் நமக்கும் வேணும், நம்ம வாங்கின பிறகு அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும். அதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் வஸ்திரம் இல்லாது இருந்தேன். ஆமாம் ஸ்தோத்திரம் அல்லேலூயா. மறக்க மாட்டீங்கல்ல ஸ்தோத்திரம். அப்போ ஃபஸ்ட்டு என்ன சொன்னோம்? பசியாக இருந்தேன். ரெண்டாவது தாகமாக இருந்தேன். மூணாவது அந்நியனாக இருந்தேன் ஸ்தோத்திரம். நாலாவது வஸ்திரம் இல்லாத இருந்தேன். அடுத்தது என்ன சொல்கிறாங்க? வியாதியாக இருந்தேன். எனக்கு ஸ்தோத்திரம் சில மாதங்களுக்கு முன்பதாக ஜீனா சிஸ்டர் ஒரு ப்ரேயர் பண்ணாங்க. அந்த ப்ரேயரில் சொன்னாங்க, வாழ்ந்தாலும் பேசும், தாழ்ந்தாலும் பேசுவாங்கன்ட்டு. என்ன இவங்க எப்படி ப்ரேயர் பண்ணுறாங்களே அப்படின்ட்டு ரொம்ப நாள் நான் அதை யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ அவங்களுக்கும் ஏதோ பிரச்சனை. ஆமாம், இன்றைக்கி அநேக ஜனங்கள் ஒரு மனுஷன் நல்லா இருந்தாலும் அவனை திட்ட தான் செய்வான். அவனுக்கு என்ன பிரச்சனை? அவன் அப்படி, அவன் தாழ்ந்து போனான், ஐயோயோ அவன் பண்ணாத அட்டகாசம் இல்லை, பண்ணாத அநியாயம் இல்லை, அப்படி தான் நம்ம தூற்றுறோம். அப்படி தானே? அல்லேலூயா. அப்படி தான் இங்கே ஒரு பிரச்சனை வந்திருக்கு பாருங்க. இந்த வியாதின்னு சொன்னால் சோதனை. வேதத்தில் சொல்லுது வியாதின்னு சொன்னால் சோதனை. யோபு 2ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை. யோபு 2:1 முதல் ஸ்தோத்திரம் போதும். அல்லேலூயா
ஸ்தோத்திரம். யோபுவை பற்றி நமக்கு தெரியும். அதனால் யோபுவை பற்றி முழுசாக அந்த வியாதிக்கு சோதனைக்கு யோபுவை பார்ப்போம். அல்லேலூயா. அப்போ சோதனைக்காரன் சொன்னா யாரு? பிசாசானவன், சத்துருவானவன். நீங்க நல்லா இருக்கிறீங்கன்னு சொன்னா தேவனிடத்துல போய் நிற்பான். இவன் நல்லா இருக்கிறான், இவன் நல்லா இருக்கிறான். ஏன் நல்லா இருக்கிறான்? இவனுக்கு நல்ல வேலை இருக்கு, நல்ல ஆசீர்வாதம் இருக்கு, இவனுக்கு கடன் பிரச்சனை இல்லை, இவனுக்கு வியாதி இல்லை, பலவீனம் இல்லை. ஆனா அதனால தான் இவன் நல்லா இருக்கிறான். நீர் வேலையை தூக்கி பாரும். நமக்கு வேலையை தூக்கினா உடனே என்ன சொல்லுவோம்? ஆண்டவர் உயிரோடு இருந்தா ஏன் வேலையை தூக்கி இருப்பாரா? ஸ்தோத்திரம். ஆண்டவர் உயிரோடு இருந்தா என் ஆசீர்வாதம் போயிருக்குமா? நான் இப்ப கடன் பட்டு இப்படி கஷ்டப்படணுமா? ஆண்டவரை குறை சொல்லுவோம். அல்லேலூயா. நான் இடையில ஒரு டைம் சொன்னேன், அதனால அது என்ன தான் சொல்றேன், உங்களெல்லாம் சொல்லலை. அல்லேலூயா. இருந்தாலும் நீங்களும் தெரிஞ்சுக்கணும் தான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ சோதனைக்காரன் வந்து நம்மளை சோதிக்கும் பொழுது தேவன் பாருங்க, நீ எங்க போய் சுத்திட்டு வார? நீ என் மகனாகிய யோபுவை, உத்தமனும் சன்மார்க்கனுமாகிய யோபுவை கண்டாயோ, அவன் மேல் கண் வைத்தாயோ என்று சொல்லி ஆண்டவரே கேட்கிறாரு. அப்ப ஆண்டவருக்கு எவ்வளவு நம்பிக்கை இருந்திருக்கணும் பாருங்க. இவன் என்ன கண்ணு வச்சாலும் சரி, காலை வச்சாலும் சரி, யோபு அசைக்க முடியாதுன்ற ஒரு நம்பிக்கை ஆண்டவர்கிட்ட இருந்திருக்கு. அதனால தான் கேட்டார். ஸ்தோத்திரம். அப்போது நம்ம ஏபேசியர் பற்றி பாஸ்டர் கன்வென்ஷனில் மெசேஜ் கொடுத்துருந்தார், அப்படி தானே? ஸ்தோத்திரம். என்ன கொடுத்தாரு? போராட்டம் மாம்சத்தினாலும் இரத்தத்தோடும் இல்லை, துரைத்தனங்களோடும் ஆவிகளோடும். ஸ்தோத்திரம். இந்த செய்தி சில நாட்களுக்கு முன்பு நான் கொடுத்துருக்கிறேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரே நாளில் கொடுத்தேன். ஸ்தோத்திரம். இந்த மாம்சத்தினாலும் இரத்தத்தினாலும் அல்ல. அப்போ பிரச்சனை, அந்த பிரச்சனையே இல்லைன்றாரு. பிரச்சனை ஆரம்பிக்கிறது எங்க? நம்ம மாம்சத்திலையும் நம்ம ரத்தத்திலையும் தான். அப்படிதானே? அப்ப அது பிரச்சனையே கிடையாது, வேறதான் பிரச்சனைன்றது. இங்க பிரச்சனை, பிரச்சனை எங்க இருந்து வருது பாருங்க. யோபு 2:9 வாசிங்க. அப்பொழுது அவர் மனைவி அவரை பார்த்து, நீர் இன்னமும் உடைய உத்தமத்தில் உறுதியா. நம்ம இப்போ இந்த காலத்தில் மனுஷனுக்கு, கணவனானவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னால், நீர் போய் இப்படி ஏன் இருக்கிறீரு, செத்து போகலாம்ல, நீர் ஏன் உயிரோடு இருக்கிறீரு, நீர் இழுத்து கிடக்கிறீரா, உமக்கு மூத்திரமும் போக பாத்ரூமும் போக முடியல, நீர் கட்டிலே கிடக்கிறதுக்கு நீர் காணாமல் போயிடலாமா? ஸ்தோத்திரம். ஏன் ஓய் இப்படி கிடந்து ஏன் உயிரை வாங்குறீரு? அப்படி தானே? அப்போ மனைவி கிடந்தா புருஷன் அதுக்கு மிச்சம். மனைவியாவது கொஞ்சம் ஒத்துக்குவாங்க, சரி பாவம் ஏதோ மனுஷன் நம்மளை கட்டிட்டு வந்தார், இவ்வளோ நாள் காப்பாற்றினார், கொஞ்ச நாள் வச்சு கஞ்சியை ஊற்றுவோம்பாங்க. கணவன் அப்படி கிடையாது. இவ்வளோ கிடந்து எப்பா இப்போவே கொண்டு நேர சுடுகாட்டுக்கே கொண்டு போயிடுவார் கணவன். நம்ம அப்படி தான் இருக்கிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏன்னா நம்ம தைரியசாலி. அப்படி தானே? ஆண்கள் பலசாலி தானே? ஆமாம், நம்ம அப்படி தான் செய்வோம். ஃபஸ்ட்டு சீக்கிரமாக கொண்டு போய் காலி பண்ணுற, கிளியர் பண்ணுறதுக்கு தான் நினைப்போம். ஆமாம். ஸ்தோத்திரம். அது அந்த அம்மா சொல்லுது, நீர் என்ன செய்யணும்? தேவனை தூஷித்து ஜீவனை விடணும். அல்லேலூயா. பிரச்சனை எங்கேருந்து வருதுங்க? வீட்டில், மாம்சத்திலேருந்து வருது. ஏன்னா நம்ம மாம்சம் தானே சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஒத்துக்கொள்கிறீங்களா? ஸ்தோத்திரம். அப்போ இந்த மாம்சம் எங்கேருந்து வருது? பிரச்சனை எங்கேருந்து வருது? சோதனையை கொண்டு வந்து பிசாசு போட்டுட்டான், பிரச்சனையை கொண்டு வந்துட்டான். கூட இருக்கிறவங்க ஆறுதல் சொல்லணுமே தவிர இவங்க தேவனை தூஷித்து அவனோட எண்ணமே என்ன? பிசாசனுடைய எண்ணம் என்ன? தேவனை தூஷிக்கணும். நீ இதனால தானே, நீர் ஆசீர்வாதத்தை கொடுக்கறனால தானே உம்மை விட்டு விலகாமல் இருக்கிறான், உம்மை நேசிக்கிறான், அவன் உத்தமத்திலையும் சன்மார்க்கத்திலையும் நிலைச்சிருக்கிறான். நீர் அவன் ஆசீர்வாதத்தை தொடர்றதுக்கு எனக்கு உரிமை கொடுத்துட்டியார்னா, அல்லேலூயா, அவன் உங்களை தூசிக்க ஈஸியாக தூசிச்சிருவான். அப்படின்னு சொன்னதை அவங்க ஒய்ஃபு சொல்லி பார்க்குறாங்க. நீர் ஏன் இப்படி கிடந்து கஷ்டப்படணும்? இந்த வியாதியில் ஏன் கிடக்கணும்?
நீர் தூசித்து ஜீவனை விட்டுரும். சரி, அவர் தான் சொன்னார்னு பார்த்தா அடுத்து வராங்க நம்ம நண்பர்கள். 16 யோபு 16:20. என் சிநேகிதர் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள். திருப்பி வாசிங்க அதை. தேவனை நோக்கி கண்ணீர் சொரிகிறது. அல்லேலூயா. நம்ம மனைவி சொன்னாலும் நண்பர்கள் சொன்னாலும் அடுத்தது என்ன பண்ணிடுவோம்? தேவன்கிட்ட போக மாட்டோம். இப்படியெல்லாம் பிரச்சனை, ஆண்டவரே இப்படி ஒரு கொடுமை, நீர் இருக்கிறீரா? எதுக்கு எடுத்தாலும் நீர் இருக்கிறீரா? நீர் இருந்திருப்பானா இப்படி எனக்கு பிரச்சனை வந்திருக்காதே. இதைத்தான் பிசாசு எதிர்பார்க்கிறான். ஆனால் யோபு அப்படி சொல்லலை. பெற்ற என் தாயும் நண்பர்கள் தள்ளுகையில் என் உயிர் கொடுத்து நான் நேசித்தோர் வெறுக்கையிலே, பெற்ற என் தாயும் நண்பர்கள் தள்ளுகையில் என் உயிர் கொடுத்து நேசித்தோர் வெறுக்கையிலே, நீ என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீர் என் செல்ல பெயரை. நீர் என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீர் என் செல்ல பெயரை. வளர்த்திருவளவாக உம் நாம மகிமைக்காக. வளர்த்திருவளவாக உம் நாம மகிமைக்காக. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ வியாதினா நமக்கு வருகிற சோதனை, பிசாசினால் வருகிற சோதனை. அடுத்தது, காவலில் இருந்தேன். ஸ்தோத்திரம். திரும்பி வாசிங்க. ஆமாம், யார் பார்க்க வந்தாங்க? செம்மறியாடு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். அப்ப இவங்கள்ட்ட சொல்றாரு, காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வரவில்லை. அப்ப காவல்ல எங்க இருந்தாரு? காவல்னா என்ன? அடிமைத்தனம், பாவம், கட்டு. அப்படித்தானே? கட்டுண்டுன்னா கட்டு காவல் சொல்லலாமா? கட்டுண்டவர்கள், பிசாசினால் கட்டுண்டவர்கள், பாவத்தினால் கட்டுண்டவர்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்காங்க பாருங்க. எகிப்தில் இருக்கும்போது ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை, உணவு கிடைக்கல சொல்லிட்டு தான் கொண்டு போய் அங்கே விட்டார். அவங்க இருந்து கொஞ்ச நாளைக்கு பிறகு அவங்க அடிமைத்தனத்தில் உட்கார்ந்து இருக்காங்க. அடிமைத்தனத்தில் இருக்கிறோன்னு தெரியாமலே கொஞ்ச நாள் இருந்தாங்க. அதுக்கு பிறகு அடிமைத்தனத்தில் அவங்க படுத்துகிற பாடு, சித்திரவதைகளை தாங்க முடியாமல் ஆளோட்டிகள் மூலமாய், அவங்களுடைய அதிகாரிகள் மூலமாய் அவங்க அழுகிற கூக்குரலை கேட்டு தான் ஆண்டவர் வந்து இறங்கினார். ஸ்தோத்திரம். அவங்க ஆண்டவரை கூப்பிட்டதை சொல்லலை. ஸ்தோத்திரம். ஆளோட்டிகள் மூலமாக இடுகிற சத்தத்தை கேட்டு ஆண்டவர் அவர்களுக்கு இறங்கினார். ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக என் ஜனத்தை நான் கொண்டு போகணும். என் ஜனங்களுக்கு உணர்வு வந்து விட்டது, அவர்களை நான் கொண்டு போகணும். அவர்கள் காவலில் இருக்கிறாங்க, கட்டுக்குள்ளே இருக்கிறாங்க, சிறைச்சாலை போன்ற எகிப்தில் இருக்கிறாங்க, பாவ உலகத்தில் இருக்கிறாங்க. அவங்கள வெளியே கொண்டு வரணும். ஸ்தோத்திரம். வந்தாங்க, வனாந்திரத்தில் சொன்னாங்க பாருங்கள், எங்களுக்கு வெள்ளரிக்காய் கிடைக்கல, பூண்டு வெள்ளரிக்காயெல்லாம் அங்கே எங்களுக்கு கிடச்சிருந்தா அங்கேயே விட்டுருக்கலாமே.
அந்த அடிமைத்தனத்துக்குள்ளே நாங்கள் உட்கார்ந்துருப்போமே, அந்த சிறைகளுக்குள்ளே நாங்கள் உட்கார்ந்துருப்போமே, எங்களை ஏன் கொண்டு வந்து வனாந்தரத்தில் கொண்டு போய் போட்டு எங்களுக்கு ஆகாரமும் இல்லாமல் தண்ணியும் இல்லாமல் எங்களை கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு எதிராக முறுமுறுத்தார்கள். ஆமாம். அல்லேலூயா. 8ஆம் அதிகாரம் 34 வசனம். யோவான் 8:34. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையாயிருக்கிறான். அப்போ இது ஒரு சிறைச்சாலை, இது ஒரு கட்டு. ஆமென். ஏசாயா 42 அதிகாரம் 6 வசனம். ஏசாயா 42:6. நீர் குருடருடைய கண்களை திறக்கவும் கட்டுண்டவர்களை காவலில் இருந்தும் இருளில் இருக்கிறவர்களை வசனம் வருதா? லிங்க் ஆகுதா? ஸ்தோத்திரம். சிறைச்சாலையில் இருக்கிறவங்க, கட்டுண்டவர்கள், காவலில் இருக்கிறவங்க, இருளில் இருக்கிறவங்களெல்லாம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரா? அப்போ காவல்னா எங்கே கொடுத்துருக்கிறாரு? இதுதான் காவல். இந்த காவலில் இருக்கிற ஸ்தோத்திரம் கிறிஸ்துவுக்குள். இப்போ பேதுருவானவர் ஸ்தோத்திரம் போய் அபிஷேகம் கிடைச்சனால பேசினார். கர்த்தருடைய வார்த்தையை தைரியமாய் பயன்படுத்துகிறாங்க. அப்போது பவுல் சீலா எல்லாம் பாடும்போது சிறைச்சாலையிலேருந்து பாடுறாங்க. பேதுரு சிறைச்சாலை போனார். இப்போ இவங்களெல்லாம் போய் பார்க்க போனது யார்? ஸ்தோத்திரம். பார்க்க போனாங்களா? யாராவது பார்க்க போனாங்களா? தூதர்கள் பார்க்க போனாங்க, தெரியுமா? ஸ்தோத்திரம். தேவன் அனுப்பிச்சிருந்தார். அதுபோல எனக்கு இயேசு கிறிஸ்துவுக்காக வைராக்கியம் பாராட்டி தேவனுடைய ஊழியத்தை செய்கிற பிள்ளை சிறைச்சாலைக்கு போயிருந்தா அவருடைய தூதர்களாக இப்போ இருக்கிற நம்ம, இந்த உலகத்தில் இருக்கிற நம்மளை போய் பார்க்க சொல்கிறார், அவங்கள விசாரிக்க சொல்கிறாங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். என் பிள்ளையை போய், என் மகனை போய், என் ஊழியத்தை செய்த என் பிள்ளையை போய் பாருங்க, என்னன்னு விசாரிங்க. அவனுக்கு என்ன, அவன் எப்படி இருக்கிறான், அவன் நிலைமையை குறித்து விசாரிங்க. நீங்க விசாரிக்க போனீங்களா? போனீங்கன்னா உள்ள போங்க, இல்லைன்னா வெளியே போங்க. அல்லேலூயா. காவலில், கட்டில், அடிமைத்தனத்தில் இருக்கிறவங்கள போய் விசாரித்து ஆறுதல் சொல்லி சோர்ந்து போவாங்க பாருங்க. இப்போ நம்ம ஊரில் என்னன்னா ஸ்தோத்திரம், சிலர் நினச்சிக்கிறாங்க வந்து பலிபீடத்தில் வந்து பேசுகிறவங்க தான் பரிசுத்தவான்கள். இன்றைக்கி பேசுவாங்க, நாளைக்கு ஏதாவது ஒரு பாவத்தில் விழுந்துட்டாங்கன்னா ஐயோ அவன் இந்த ஏரியாவிலே இருக்கக்கூடாது. ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாங்கன்னா பிசாசானவன் கொண்டு வருகிற தவறுகள், பிரச்சனைகள், எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி கொண்டிருக்கிற பிசாசானவன் எந்த நேரத்திலும் எப்போதும் யாரையாவது மடங்கடிக்க பண்ணலாம். அல்லேலூயா. அவன் எப்போ டைம் கிடைக்குன்னு பார்த்துட்டு இருக்கிறான். அதில் ஒருத்தன் போய் விழுந்துட்டானா உடனே அவனை போட்டு திட்டி அவனை போய் அவனுக்கு ஆறுதல் சொல்லணும். ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்னார் பாருங்க, உங்களில் எவன் பாவம் செய்யலையோ அவன் கல்லெறிய. அல்லேலூயா. பாவம் செய்யாது இருக்கிறவன் கல்லெறியட்டும். ஒருத்தரை குறை சொல்றோம்னு சொன்னா நமக்குள்ள பாவம் இருக்கா? நம்ம பரிசுத்தவானா? அவனை குறை சொல்லும்படியாக நமக்கு தகுதி இருக்கா? பிரேயர் பண்ணுங்க, அவருக்கு ஆறுதல் சொல்லுங்க. நீ தவறி போயிட்ட, அப்படியே போயிடாத, நீ திரும்பி எழும்பி வா, தேவனுடைய சமூகத்திற்கு வான்னு சொல்லிட்டு நம்ம அவனுக்கு ஆறுதல் சொல்றோமா? இல்ல துரத்தி விடுறோமா? அவயவத்தை நாம் இழந்து போகிறோமா? ஆண்டவர் சேர்த்து கொள்ளதான் சொல்றாரே தவிர தள்ளிவிட சொல்லல. அவன் விழுந்து போயிடக்கூடாது. 99 ஆடு முக்கியம் கிடையாது, பிரிந்து போகிற ஒரு ஆடு எனக்கு வேணும். வழி மாறி போகிற, திசை மாறி போகிற அந்த ஆத்மாவை நீங்க கொண்டு வாங்க. அநேக தேவனுடைய ஆலயத்தில் நடக்கிற பிரச்சனைகள், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, தூற்றுகிறவங்க தூற்றுவாங்க. இது யாருக்கு தேவை? பிசாசானவனுக்கு இதுதான் தேவை.
ஹல்லேலூயா. அவன் பிரித்து விடுறதுல தான் இருக்கான், அவன் அக்கினிக்கு தள்ளுறதுல தான் இருக்கான், அவனுக்கு ஆள் கூட்டம் சேர்க்கிறதுல தான் இருக்கான். ஸ்தோத்திரம். ஆண்டவர் அப்படி இல்லை. என் மகன் எப்படி வருவான், எப்போ வருவான்? இதோ இளையகுமாரன் ஓடி போயிட்டான், அவனுக்கு உண்ண உணவு இல்லை, ஆகாரம் இல்லை, அவனுக்கு சரியான வஸ்திரம் இல்லை. எப்போது என் மகன் என்னை நோக்கி பார்ப்பான், நான் அவனை வாரி அணைத்துக் கொள்வேன் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்காக, தான் உலகத்தில் உண்டாக்கின இந்த மனுஷர்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். அப்ப நாம அந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாம் என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம். மன்னிக்கிறதுக்கு ஸ்தோத்திரம் ஆயத்தமா இருக்கணும். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. ஸ்தோத்திரம். உன்னை போல பிறனை நேசி. அல்லேலூயா. நம்ம தப்பு பண்ணோம்னா நம்மளை கத்தி எடுத்து குத்திடுவோமா? நம்ம ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டோம், நம்ம ஒரு திட்டிட்டோம், யாரையாவது ஏதாவது பண்ணிட்டோம், அப்போ நம்மளை என்ன பண்ணிடுவோமா? ஸ்தோத்திரம். அப்போ நம்மளை நாம் மன்னிச்சு நடத்துறது போல ஸ்தோத்திரம், நம்முடைய அவயவங்களில் ஒன்று, நம்முடைய சகோதரர்களில் ஒருவர் ஒரு தவறு இழைத்து விட்டால், ஒரு பாவம் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு அதை எடுத்து சொல்லி, அப்பா ஸ்தோத்திரம், நீ பாவத்தில் விழுந்துட்ட, நீ அதை உணர்ந்துட்ட, தேவனுடைய சமூகத்தில் வந்து மண்டியிட்டு நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம். தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார், இனிமேல் இந்த பாவத்துக்கு நீ போவாண்டாம். அல்லேலூயா. சேர்த்து கொண்டு வரணும். அல்லேலூயா. காவலில் இருக்கிறவனை விசாரிக்கணும். ஸ்தோத்திரம். ரோமர் 8:15, 8ஆம் அதிகாரம் 15. டைம் ஆயிடுச்சு, அப்போ முடிச்சிடலாம். 8:15. திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, தப்பு பண்ணிட்டு போனாங்கன்னா திருந்தி கொண்டு வர்றதுக்கு நான் முயற்சி பண்ணணும், அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணணும், ஆறுதல் சொல்லணும், அந்த ஆத்துமாவை விட்டுறக்கூடாது. ஏன்னு சொன்னால் நம்மக்கிட்ட இருக்கிறது அசுத்த ஆவி இல்லை, பரிசுத்த ஆவி. அப்பா பிதாவே என்று அழைக்கும்படியான புத்திர சுவிகாரத்தை நமக்கு தந்திருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஆவி நம்ம தேவனை அப்பா பிதாவேன்னு கூப்பிடுற நம்முடைய சகோதரனை, நம்முடைய சகோதரியை நாம் சேர்த்து கொள்ள வேண்டும், கைவிட்டு விடாதீங்கன்னு சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஸ்தோத்திரம், தேவன் இந்த வசனத்தை, இந்த வார்த்தைகளை, கர்த்தர் சொல்ல இந்த தெளிவுகளை நாம் கேட்கும்படியாக கிருபை செய்திருக்கிறாரு. தலையாகிய தேவன், சரீரமாகிய நாம் பசித்த நம்முடைய சகோதரர்களுக்கும் சிறுமையானவர்களுக்கும் தேவனுடைய அப்பமாகிய ஸ்தோத்திரம், அப்பமாகிய தேவனை நாம் கொடுக்க வேண்டும். அப்பம் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தை, தாகம் என்று சொன்னால் அபிஷேகம். அது வற்றாத ஜீவ நீரூற்று நமக்குள்ளே வந்ததுன்னா அது பொங்கி வழியணும், ஜீவ நீரூட்டாய் ஊற்றெடுத்து பெருகணும், அதை அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும். அடுத்தது அந்நியனாக இருக்கிறவங்களை சேர்த்து கொள்ள வேண்டும். வஸ்திரம் இல்லாதவனுக்கு இயேசு கிறிஸ்துவை தரிப்பித்து அழகு பார்க்க வேண்டும். வியாதியாய் சோதனையில் இருக்கிறவங்களுக்கு போய் ஆறுதல் சொல்லி அவங்கள பலப்படுத்தணும், தைரியப்படுத்தணும். காவலில் அடிமைத்தனத்தில் கட்டுகளுக்குள் இருக்கிறவங்கள்ட்ட போய் பேசி ஸ்தோத்திரம், அந்த பிசாசின் கட்டுகளிலிருந்து விடுபெற ஜெபித்து அவர்களை கட்டுகளிலிருந்து விடுவித்து தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தினால் படுத்தினால் தேவன் நம்மை பரலோக ராஜ்யத்திற்கு அழைத்து நித்திய ஜீவனை கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதித்து நம்மளோடு இருந்து இம்மட்டும் பேசிய தேவனை நாம் ஸ்தோத்தரித்து துதித்து மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லோரும் தயவு செய்து எழுந்திருக்கும்படி விட கேட்டுக்கொள்கிறேன். செய்தி விடுத சௌர்ணை ஆராதனை நடத்துகிற சௌர்ந்து நம்மை கர்த்தர் கிருபையாக எடுத்து பயன்படுத்துவாராக. மகா உன்னதங்களிலே வாசம் செய்கிற நல்ல தேவனே, சர்வ சிருஷ்டிக்கு எஜமானனே, கிருபை இரக்கம் நிறைந்தவரே, எங்களை விட்டு விலகாமல் எங்களை கைவிடாமலும் எங்களுக்கு அரணம் கோட்டையுமாக இருக்கிற
உன்னத தேவனே, நாங்கள் உண்மை நன்றியோடு நாங்கள் உண்மை துதிக்கிறோம், உண்மை சோதரிக்கிறோம், உண்மை ஆராதிக்கிறோம், உண்மைப்படுத்துங்க தாவே. உம்முடைய கிருபையும் இரக்கங்களும் உம்முடைய மகிமையின் பிரசன்னம் எங்களை விட்டு விலகாமல் இருப்பதாக. என் தேவனே, நீர் அல்பாவும் உமேகவுமாக இருக்கிறீர், ஆதியும் அந்தவுமாக இருக்கிறீர். என் தேவன், என் கர்த்தர், எங்களுக்கு நீர் எல்லாவுமாக இருக்கிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. என் தேவனே, என் இயேசுவே, இந்த ஓய்வு நாளிலே உம்முடைய சன்னிதானத்தில் கிடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு மீதும் உம்முடைய கிருபையின் கரம் எப்பொழுதும் விலகாமல் இருக்க வேண்டுமாய் என் தேவனே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, என் இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, ஏசாயா 41:10 வாசிக்கிறது போல, நீ பயப்படாதே, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி நான் உனக்கு சகாயம் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறேன். அப்படியாக கூட கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம் சபையின் பிள்ளைகள் எல்லோரும் கூட சதாகாலம் தங்கியிருக்க வேண்டுமாய் கர்த்தாவே, எங்களை உம்முடைய கரத்தில் தருகிறோம். எங்களை விட்டு விலகாமல் கைவிடாமலும் இருந்து நன்மையான வழியிலே நிறுத்தியாய் நடத்தி செல்ல வேண்டுமாய் என் தேவனே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய ஆலய பிரகாரங்களில் கடந்து வந்து உம்மை துதித்தது நிமித்தம், உம்மை ஆராதித்தது நிமித்தம், உம்மை தொழுது கொண்டது நிமித்தம் சபையின் பிள்ளைகளுக்கு உண்டாக வேண்டிய கர்த்தாவே ஆசீர்வாதம் பூரணமாய் உண்டாகும்படி இந்த நாளிலே ஆலய பிரகாரங்களில் இருக்க எல்லோரையும் கர்த்தர் நினைத்தல் விடுமாய் என் தேவனே இயேசுவே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இரக்கமாயிரும். உபாகம் ஹல்லேலூயா 7:14 வாசிக்கிறது போல, சகல ஜனங்களை பார்க்கலும் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய்ங்கிற வசனத்தின்படி என்னுடைய சபையின் பிள்ளைகள் கர்த்தாவே எல்லா ஜனங்களை பார்க்கலும் ஆசீர்வாதமாக இருக்கும்படி எங்களுடைய சபையின் பிள்ளைகளை நினைத்தரடும் கர்த்தாவே. இரத்த கொட்டைக்குள்ளாலே பொதிந்து கொள்ளும் கர்த்தாவே. நாங்கள் பிறந்து சென்னாலும் பிரியாதனால தேவன் இந்த தட்பவெப்ப நிலையோ சூழ்நிலையோ எங்களுக்கு கர்த்தாவே எந்த பலவீனங்களை உண்டு பண்ணாதபடி சுகமும் பலமும் தருகிற கர்த்ததாமே ஒருடைய பலவீனங்களையும் கர்த்ததாமே நீக்கி பலப்படுத்தி திடப்படுத்தி உம்முடைய நாமமே மைப்படும்படியா எல்லா பிள்ளைகளையும் சிறு பிள்ளைகள் முதல் பெரிய ஒருவரை எல்லோரையும் கர்த்ததாமே சுபத்திரமாய் பார்த்துக்கொள்ள வேண்டுமாய் கர்த்தாவே நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வாரத்திலும் பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவுகிற பிள்ளைகளையும் கர்த்ததாமே ஆசீர்வதித்து நன்மையால் திருப்தியாக்கி கர்த்தாவே என் தேவனே நேசு ஆண்டு முழுவதும் கிருபையும் நன்மையும் தொடரும்படி அவளையும் நினைத்தல் வேணுமாய் கர்த்தாவே நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் பிறந்த சொன்னாலும் பிரியாத நல்ல தேவன் கர்த்தாவுடைய சன்னிதானத்தை நாங்கள் மீண்டும் வருவரை நீர் விரும்புகிற பரிசுத்தத்தை நாங்கள் காத்துக்கொண்டு கர்த்தாவே நாங்கள் உமக்கென்று சாட்சியாக வாழ ஜீவிக்க கர்த்தாவே உதவி செய்யும். தேவரீ இரத்த கொட்டைக்குள்ளாலே கிருபைக்குள்ளாலே புரிந்து கொள்ளும். சத்துருக்களுக்கும் பொல்லாங்கனுக்கும் துன்மார்க்கருக்கும் தீய சக்திகளுக்கும் அசுத்த ஆவிகளுக்கும் என் தேவன் தாமே எங்கள் எல்லோரையும் விலைக்கு காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். துதியும் கனவுமையும் எல்லாம் உமக்கே உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நம்முடைய தேவனால் நமக்கு உண்டாக வேண்டிய சுகமும் பலமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றும் என்றும் சதாகாலமும் நம் ஊரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் நம்முடைய சபையின் பிள்ளைகளோடும் கூட சதாகாலமும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஆமென். அன்பே பிரதானம் சகோதரர், அன்பே பிரதானம், அன்பே பிரதானம் சகோதர, அன்பே பிரதானம். பண்புரு ஞானம் பரம நம்பிக்கை இன்ப விசுவாசம் இவைகளில் எல்லாம் அன்பே பிரதானம் சகோதர, அன்பே பிரதானம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே எல்லோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் கூட இருப்பார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென்.